ஓகே. இன்னைக்கு வந்து நாங்கள் பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னா ஆன்லைன் சேஃப்டி அண்ட் வெப் செக்யூரிட்டி ஃபண்டமெண்டல்ஸ். அப்படின்னா நாங்கள் இப்போ நிறைய வந்து இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து மொபைல் ஃபோன் லேப்டாப்ஸ் வந்து இதில் வந்து எப்போவுமே வந்து ஒவ்வொரு நாளும் வந்து இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுவோம். வெவ்வேறு தேவைகள், நிறைய தேவைகள், படிக்கிறதா இருக்கட்டும், பேங்கிங் அண்ட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட், இப்படி நிறைய இருக்கும்போது அஹ், இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் அக்சஸ் பண்ணிக்கல. நாங்கள் உண்மையிலேயே நாங்கள் சேஃபாக இருக்கிறோமா? அப்படி சேஃப் அந்த அப்படி சேஃபாக இருக்கிறதுக்கு நாங்கள் என்னென்ன விஷயங்கள் நாங்கள் செய்யலாம், அதை பற்றி நாங்கள் இந்த இதில் பார்ப்போம் தெளிவாக. ஸோ நாங்கள் இது போகிறதுக்கு முன்னாடி வந்து அஹ், ஒரு சின்ன ஒரு குயிஸ் மாதிரி. ஸோ உங்களை ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இதை பற்றி எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற QR கோட்டை ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஒருக்கா அதில் ஒரு 5 கொஷின்ஸ் இருக்கும், அதற்காக ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொரு கொஷின்ஸும் வந்து ஒரு 45 செகண்ட்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் செய்யலாம். ஓகே. இதெல்லாம் நான் லிங்க் போடுறேன் குரூப்பில். குவிஸ் லிங்க் வந்து சாட்டில் போட்டிருக்கு. ஸ்டார்ட். இந்த லிங்க் ஜாயின் ஆகிட்டு தம்ஸ் அப், சாரி, ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணேன். கொஷின்ஸ் வந்து accessible தான் இருக்கு.
மிச்சா கால் ஜாயின் ஆகலையா? ஓகே. குயிஸ் செஞ்சு முடிச்சாக்கள் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ இந்த குயிஸ் செஞ்சு முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாராவது செய்யலைன்னா ஸோ எல்லாம் ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணுங்க. யாராச்சும் செய்யலைன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, டைம் இருக்கு. ஓகே. ஓகே. ஸோ இதில் ஹேண்ட் ரைஸ் பண்ணதால ஓகே. ஸோ நான் செஞ்சுட்டேன்னு நினச்சிட்டு அடுத்த இதுக்கு போகலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு ஒர்க் ஷாப்பில் வந்து நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, 3 விஷயம் முக்கியமாக பார்க்க போகிறோம். ஒன்று சேஃப் ப்ரௌசிங், ஸ்பாட் தி ஸ்கேம் அண்ட் செக்யூர் யோர் வெப் அப்ளிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சேஃப் ப்ரௌசிங். ஸோ ஐ ஹாவ் நெவர் யூஸ் த சேம் பாஸ்வேர்ட் ஃபார் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரே பாஸ்வேர்டை வந்து வெவ்வேறு அக்கௌண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இமெயில், இதுக்கு வந்து யாராச்சும் ஒரே பாஸ்வேர்டை ஒரு தடவையாச்சும் திருப்பி வேறு அக்கௌண்ட்டுக்கு யூஸ் பண்ணாமல் இருந்தால் யாராச்சும் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க பார்ப்போம்.
4 பேர் தான் ஏற்றிருக்காங்க, மிச்சம் எல்லாரும் ஒரே பாஸ்வேர்டை திருப்பி திருப்பி யூஸ் பண்ணுறாங்க தான் இருக்கேன். ஓகே. ஓகே, ஹேண்ட்ஸ் டவுன். ஓகே, சேஃப் ப்ரௌசிங். ப்ரௌசிங்னா என்ன? இப்போ நான் வந்து நாங்கள் என்ன செய்கிறோம்னா, இப்போ ஒவ்வொரு எல்லாரும் வந்து ப்ரௌசரில் போய் வந்து நிறைய விஷயங்கள் தேடுறோம், அக்சஸ் பண்ணுறோம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், நியூஸ் சைட்ஸ், எஜுகேஷனல் வெப்சைட்ஸ், இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து தேடுறோம், அக்சஸ் பண்ணுறோம். ஒரு ப்ரௌசரை யூஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ணுறோமோ அதை நாங்கள் ப்ரௌசிங்னு சொல்லுவோம். இப்போ இந்த ப்ரௌசிங் பண்ணும்போது நாங்கள் வந்து பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களும் வந்து சேஃப், நாங்கள் பண்ணுற விஷயங்கள் சேஃபான விஷயங்களா, நாங்கள் பண்ணுற ஆக்ஷன்ஸ் வந்து சேஃபா, அப்படி இப்படி நான் நமக்கு தெரியும், தெரிஞ்சிருக்கணும் நாங்கள். இப்போ அப்படி இருக்கும்போது முதல் வந்து சேஃபாக ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு முதல்ல நாங்கள் ப்ரௌஸ் பண்ணுற வெப்சைட் வந்து செக்யூரான ஒரு வெப்சைட் ஆனதை நாம் தெரிஞ்சுக்கொள்ளணும். செக்யூரான ஒரு வெப்சைட்டுக்கு வந்து நாங்கள் முதல்ல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து அந்த வெப்சைட் வந்து HTTPS, அதாவது வந்து இங்கே இதில் இருக்கிற மாதிரி HTTPS சைன், அதாவது செக்யூர் என்ற ஒரு லாக் பட்டன் ஒன்று இருக்கு. அந்த பட்டன் இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணணும். ஓகே. அப்படி பார்க்கும்போது இந்த ஹெச்டிடிபி ரெண்டு விதமான டைப் ஆஃப் இது இருக்கு, என்ன ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. ஒன்று ஹெச்டிடிபிஎஸ், இன்னொன்று ஹெச்டிடிபி. அதாவது வந்து ஹெச்டிடிபியில் வந்து என்னென்னா, இதுக்கு நான் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த செக்யூரிட்டி வந்து ஹெச்டிடிபியில் வந்து நாங்கள் இப்போ வந்து எங்களை லேப்டாப்போ இல்லது ஒரு மொபைலில் இருந்து நாங்கள் ஒரு சர்வருக்கு, அதாவது சர்வரில் இருக்குது, சர்வரில் இருந்தால் நாங்கள் வெப்சைட்ஸை வந்து அக்சஸ் பண்ண போகிறோம். அப்படி அக்சஸ் பண்ணும்போது அந்த இது வந்து நாங்கள் இப்போ ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று அனுப்புகிறோம், எனக்கு இந்த சைட் வேணும், எனக்கு இந்த இதை பார்க்கணும், இப்படி என்ன அனுப்பு, அது ஒரு ரிக்வெஸ்ட்டாக தான் போகுது. அந்த ரிக்வெஸ்ட் வந்து ஹெச்டிடிபியான ஒரு சைட், அப்படி அந்த செக்யூர் இல்லாத வெப்சைட் மூலமாக நாங்கள் அக்சஸ் பண்ணும்போது நாட் என்கிரிப்டட், அதாவது வந்து நீங்கள் என்ன அனுப்புறத இடையில உள்ளது யாரும் வந்து அதை ரீட் பண்ண முடியும். அதாவது இப்போ வாசிக்கலாம், நீங்கள் என்ன என்ன அனுப்புறீங்க, இவர் என்ன கேட்குறார், நீங்களா அதே மாதிரி ஒரு HTTP அந்த செக்யூர் வெப்சைட்டில் நீங்கள் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணினாலோ, இல்லை நீங்கள் வேற ஒரு ஆளோட ஃப்ரெண்டோட HTTP அந்த செக்யூர் வெப்சைட்டில் கதைச்சாலோ என்னென்னா அது வந்து இடையில உள்ள ஒருத்தரால் ரீட் பண்ண முடியும். அப்படி அதுக்கு ஆப்போசிட் தான் என்னன்னா இந்த ஹெச்டிடிபிஎஸ் செக்யூர்ட், அதாவது வந்து இது வந்து SSL ஓ TLS, அதாவது செக்யூர் சாக்கெட் லேயர் ஓ டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி. இந்த ஒரு விஷயத்தை இப்படி ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்குது. அந்த ஸ்டாண்டர்ட் மூலமாக இது என்கிரிப்ட் பண்ணப்பட்டிருக்கும். அதாவது வந்து என்கிரிப்ஷன் அல்கோரிதம்ஸ் அதை யூஸ் பண்ணி இப்போ அதை வந்து இடையில உள்ள யாரும் பிரேக் பண்ண இல்லாத மாதிரி அப்படி என்கிரிப்ட் பண்ணப்பட்ட இது ஒரு மூலமாக தான் இது என்ன நாங்கள் கம்யூனிகேட் பண்ண போகிறோம். HTTPS அடுத்தது வந்து HTTP, அதாவது சேஃபான வெப்சைட் வந்து இந்த HTTPS அண்ட் அண்ட் ஒரு கொலோன் //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 /
ஸ்லாஷ் google.com. இப்போ இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் இந்த வெப்சைட்டில் அக்சஸ் பண்ணுறதால இடையில உள்ள யாரும் இதுக்குள்ள நீங்கள் என்ன தேடுறீங்களோ இதெல்லாம் எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. அதாவது வாசிக்க இயலாது. ஒரு என்கிரிப்டட் ஃபார்மேட்டில் வரும், அதை வாசிக்க முடியாத ஒரு நம்பர்ஸோ இல்லை ஒரு கரெக்டர்ஸ் அப்படி அது சும்மா வாசிச்சு யாராலையும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடாது. அடுத்த டேட்டா சேஃப்டி வந்து அதாவது வந்து டேட்டா கேன் பி இன்டர்செப்டட். ஹெச்டிடிபியில் வந்து டேட்டா கேன் இன்டர்செப்ட், அதாவது வந்து இடையில உள்ளதால் அதை இன்டர்செப்ட் பண்ணி வாசிக்கிறது. அண்ட் ஹெச்டிடிபிஎஸ்ல டிரான்சிட்டில் வந்து டேட்டா ப்ரொடெக்டாக இருக்கும். இங்கே வந்து ஹெச்டிடிபிஎஸ் செக்யூரான வெப்சைட் வந்து லாக் ஐக்கன் ஒன்று இருக்கும். இதில் க்ரீன் கலர் ப்ரௌசருக்கு ஏற்ற மாதிரி வரும். இது குரோமில் இப்படி இருக்கும். மற்ற இதில் வந்து லாக் இருக்காது ஹெச்டிடிபி சைடில். ஓகே. அடுத்தது வந்து இப்போ ஹெச்டிடிபிஎஸ் இதில் இருந்தால் எல்லா வெப்சைட்டும் வந்து சேஃபா? ஹெச்டிடிபிஎஸ் இருந்தாமே நாங்கள் எல்லா வெப்சைட்டும் நாங்கள் சேஃப்னு சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசிங்க. யாரெல்லாம் திங்க் பண்ணுறீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹெச்டிடிபிஎஸ் வெப்சைட்ஸ் எல்லாம் சேஃப்னு. ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் சொல்கிறீங்க. ஹெச்டிடிபிஎஸ் இருந்தால் அந்த வெப்சைட் வந்து சேஃபான ஒரு வெப்சைட். ஓகே. ஓகே, ஹேண்ட்ஸ் டன். தேங்க்யூ.
ஓகே. இப்போ ஹெச்டிடிபிஎஸ்னா நான் முதல் சொன்ன மாதிரி என்னன்னா உங்களை வெப்சைட் வந்து கனெக்ஷன் டு த வெப்சைட், அதாவது வந்து ஒரு வெப் சர்வரில் பின் பேக்கெண்டில் ரன் ஆகிட்டு ஒரு சேவர், அதாவது வந்து ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இப்போ இப்போ நான் அக்சஸ் பண்ணுற இந்த ஜூம் வந்து ஒரு சர்வரில் இருக்கு, ஒரு சர்வர், அதாவது வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு ஹோஸ்டால் இருந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். அப்படி ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அதை வந்து நான் செக்யூராக வந்து அக்சஸ் பண்ணுறேன். ஓகே. அது அந்த கனெக்ஷன் மட்டும்தான் செக்யூர். அந்த நீங்கள் அதில் இப்போ இந்த ஒரு செக்யூரான ஒரு கனெக்ஷனை வந்து ஒரு அட்டாக்கரும் வந்து உங்களோட ஏற்படுத்திக் கொள்ளலாம். ஓகே. இப்போ ஹெச்டிடிபிஎஸ் ஐக்கன் மூலம் ஒரு அட்டாக்கர் ஒரு ரிக்ரெஸ் சாரி ஓகே. இப்போ வந்து அதான் அட்டாக்கரும் வந்து அங்கே என்ன செய்யலாம்டா, ஒரு ஒரு ஃபேக்கான ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி வச்சுட்டு ஹெச்டிடிபிஎஸ் கனெக்ஷன், அதாவது வந்து ஒரு அதுக்கேற்ற விஷயங்களை செஞ்சுட்டு அவர் வந்து என்னடா நீங்கள் ஒரு செக்யூரான கனெக்ஷனை தான் எடுப்பீங்க, அதாவது இடையில உள்ள ஒருத்தரும் வாசிக்கலாம் அந்த கனெக்ஷனை, அதுக்கு என்ன போகிற வாசிக்கலாம். அண்ட் ஹெச்டிபிஎஸ்ல வந்து டேட்டா யூ சென்ட் லைக் பாஸ்வேர்ட்ஸ் ஆஃப் கிரெடிட் கார்டு இஸ் ப்ரொடெக்டட் இன் டிரான்சிட், அதாவது வந்து இங்கே ட்ராவல் பண்ணும்போது, அதாவது ஒரு சர்வருக்கும் யூசருக்கும் என் யூசருக்கும் அண்ட் சர்வருக்கு இடையில வந்து அது கிளையண்ட் சொல்ல கிளையண்ட் சர்வர், கிளையண்ட்டுக்கும் சர்வருக்கும் இடையில வந்து என்ன செய்ய மாட்டா, அது வந்து டிரான்சிட் அந்த அதுக்கு நீங்கள் என்ன அனுப்பி வைக்கல அது வரைக்கும் பாதுகாப்பாக இருக்கும், அங்கால பாதுகாப்பாக இருக்குமான்னு தெரியாது. அதுக்கு பிறகு சர்வர் வச்சுக்கிறாள் வந்து அந்த டேட்டாஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணலாம் வெளியிலையா இருக்கும். அண்ட் யூ ஆர் டாக்கிங் செக்யூர்லி டுவர்ட் சம் வெப்சைட். ஓகே. அதாவது வந்து கிளையண்ட்லேருந்து சர்வர் இன்டர்நெட் இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி விளங்கிக்கொள்ளுங்க. ஓகே. ஓகே. அடுத்தது வந்து இப்படி ஹெச்டிடிபிஎஸ் இருந்தால் இது ஒரு டசன் மீன் த வெப்சைட் இஸ் ட்ரஸ்ட்வர்தி, அதாவது வந்து இப்படி இருக்கிற வெப்சைட்ஸ் வந்து ஒரு நம்ப தகுந்த ஒரு வெப்சைட் இல்லை. அதாவது வந்து அதை பற்றி நாங்கள் அப்புறம் பார்ப்போமே, அப்படி நம்ப தகுந்த வெப்சைட் அப்படி ட்ரஸ்ட் பண்ண முடியாத வெப்சைட்ஸ் எப்படி இருக்கும், அது எப்படி உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க ஒரு நம்புறதா மாற்றுறதுக்கு, அந்த மாதிரி விஷயங்களை பார்ப்போம். ஓகே. இப்போ அதாவது வந்து இப்போ ஹெச்டிடிபிஎஸ் இருந்தால் அது நம்ப தகுந்த வெப்சைட் இல்லை. முதலாவது வந்து நீங்கள் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஹெச்டிடிபிஎஸ் இருக்கணும், எந்த கனெக்ஷன்னாலும் கண்டிப்பாக ஹெச்டிடிபிஎஸ் இருக்கணும். ஆனா அப்படி இல்லைன்னா அப்படி சரி அடுத்த கட்டமா அப்படி இருந்துச்சுன்னா, அப்படி அதை வந்து நாங்கள் ஒரு ட்ரஸ்ட்வர்த்தி, அதாவது நம்ப தகுந்த வெப்சைட்டானது அடுத்த கட்டமா அதை யோசிக்கணும். அண்ட் அந்த வெப்சைட் வந்து அப்படி ஹெச்டிஎஃப்எஸ் இருந்தால் ஒரு ஃபேக்கோ மலிஷியஸ் இல்லைன்னு நாங்கள் சொல்லலாம். அது ஒரு ஃபேக் வெப்சைட்டாக இருக்கலாம், ஒரு மலிஷியஸ் ஒரு பாதகமான ஒரு வெப்சைட்டாக இருக்கலாம். உங்கள்ட்ட டீட்டெயில்ஸ், உங்களோட கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் என்னத்தையும் எடுத்துட்டு அதை வச்சு யூஸ் பண்ணுறது, இல்லை அதை யூஸ் பண்ணி உங்களை கம்ப்யூட்டரில் நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் நிறைய மூவிஸ் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, மூவிஸ் டவுன்லோட் பண்ணுற வெப்சைட்டில் வந்து நிறைய ஆட்ஸ் எல்லாம் அப்படி இப்படிலாம் வந்திருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்க்குற வெப்சைட்லாம் சரி இந்த வெப்சைட்டில் போனால் ஃப்ரீயாக கிடைக்குது தானே அப்படி இந்த ஹெச்டி இப்போ மூவிஸ் வந்து இருக்குதானேன்னுட்டு நீங்கள் அதில் டவுன்லோட் நவ் வந்து அதில் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி வந்திருக்கு, நீங்கள் அதெல்லாம் கிளிக் பண்ணுவீங்க. அப்படியான வெப்சைட் இப்போ சில நம்ம தகுந்த வெப்சைட்ஸ்லேயே வந்து நீங்கள் நம்ம சாரி வெப்சைட்ஸ் வந்து நம்ம அந்த மாதிரி இருக்காது எல்லாம். ஸோ அண்ட் இட்ஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஃபிஷிங் ஸ்கேம்ஸ், அதாவது வந்து இப்படி ஹெச்டிபிஎஸ் இருந்தால் இந்த வெப்சைட்ஸ் வந்து ஒரு ஃபிஷிங் சைட்டாவோ ஒரு ஸ்கேம் பண்ணுற ஒரு வெப்சைட்டோ இல்லைன்னு நீங்கள் சொல்லல ஹெச்டிபிஎஸ் இருந்தால். அது இப்போ ஹெச்டிடிபிஎஸ் வந்து நானும் வந்து என் கம்ப்யூட்டரில் ஒரு சர்வர் இன்ஸ்டால் பண்ணிட்டோ, இல்லை நான் ஒரு கிளவுடில் ஒரு சர்வர் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கு ஒரு டொமைன் நேமை வாங்கிட்டு அந்த டொமைன் நேமை வந்து ஒரு அதில் ஒரு ஒரு ஸ்கேம் பண்ணுற ஒரு வெப்சைட் நடத்தலாம், உங்களுக்கு ஒரு பேங்க் மாதிரி ஒரு ஃபேக் வெப்சைட் உங்களுக்கு கிரியேட் பண்ணி போட்டு நான் உங்களுக்கு தந்துட்டு அது ஹெச்டிபிஎஸ் கனெக்ஷனாக செய்யலாம். அது ஒரு சிம்பிள், அது ஃப்ரீயாகவே செய்யலாம். நீங்கள் மோஸ்ட் இப்போ இப்போ இருக்கிற டெக்னாலஜி நீங்கள் யூடியூப்பில் அதில் பார்த்து செய்யலாம். அதில் அதெல்லாம் தப்பாக யூஸ் பண்ணக்கூடாது சொல்கிறேன். அதாவது வந்து ஸோ ஆல்வேஸ் பி அலர்ட், அதாவது நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு வெப்சைட்டை அக்சஸ் பண்ணுறீங்களா அந்த வெப்சைட் வந்து வெப்சைட் யூஆர்எல்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து அடுத்ததாக கேர்ஃபுல்லாக நோட் பண்ணணும். இப்போ நான் இங்கே இந்த இதில் ஒரு 2 இமேஜ் தந்திருக்கேன். அந்த இமேஜில் வந்து முதலாவதுல இருக்குது PayPal.com. இல்லை PayPal வந்து எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு ஃபேமஸான ஒரு பேமெண்ட் கேட்வே யூஸ் பண்ணுற எல்லாரும் வந்து நாங்கள் இதில் ஒரு வாலெட்டாகவும் யூஸ் பண்ணுறது. இப்போ பட் ஸ்ரீலங்காவில் இது இல்லை, இப்போ யூஸில் இல்லை. இங்கே வந்து இந்த ஃபேக் கண்ட் இருக்கிறது வந்து பெயில்.com, அதாவது வந்து பேபால் மாதிரியே இருக்கும் அந்த சைட். அப்படி பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு அது லோகோ எல்லாமே அப்படியே இருக்கும். ஆனால் வந்து மோஸ்ட் வந்து யாரும் அட்ரஸ் நோட் பண்ண மாட்டாங்க. இப்போ பேபால் அப்படி அந்த அட்ரஸ். ஸோ அப்போ இப்படியான இதை இடத்துல நீங்கள் உங்களுக்கு பாஸ்வேர்டு எல்லாம் ஈஸியாக நீங்கள் கொடுத்துருவீங்க, பேபால் பாஸ்வேர்டே கொடுக்குறீங்க. அப்போ இந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி அந்த அட்டாக்கர் என்ன செய்வாருண்டா, அந்த ஹேக்கர் வந்து என்ன செய்வாருண்டா அந்த பாஸ்வேர்டை இதில் யூஸ் பண்ணி உங்களை ஆக்சுவல் பேபால் அக்கௌண்ட்டுக்கு லாகின் பண்ணி என்ன செய்யலாம், உங்களை அதில் இருக்கிற அதை வச்சு உங்க பே பண்ணலாம், காசு அனுப்பலாம், இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் செய்யலாம், அப்படி நிறைய இது இருக்குது. அப்போ நீங்கள் முதலாவது பார்க்க வேண்டியது வந்து யூஆர்எல் அந்த கேர்ஃபுல்லாக அந்த யூஆர் வெப்சைட் யூஆர்எல் வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் நோட் பண்ணணும். அடுத்தது வந்து
இந்த லொக்காய்க்குன்னு இருந்தால் அது ஒரு லெஜிட்டிமேட்டான வெப்சைட் இல்லைன்றது தெளிவாக இருக்கணும். அடுத்தது வந்து லுக் ஃபார் ரிப்பீட்டபிள் சோர்சஸ், நாட் ஜஸ்ட் ஹெச்டிபிஎஸ். அதாவது ரிப்பீட்டபிள் சோர்சஸ் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு லைக் இப்போ மோஸ்ட் வந்து எல்லாரும் வந்து ஃபேஸ்புக் வந்து facebook.com வந்து அடிக்கல. நீங்கள் ஒரு என்ன செய்யலாம்டா FACEBWOK சம்டைம்ஸ் சில பேர் டைப் பண்ணிக்கல, ஸ்பீடாக டைப் பண்ணிக்கல, புக்குக்கும் BWOKக்கு பதிலாக ட்ரிபிள் 3 தரம் ஓ கொடுத்துட்டீங்க. அதே பேரில் ஒருத்தன் என்ன செய்யலாமண்டா உங்களுக்கு அதில் ஒரு வெப்சைட்டை ரிஜிஸ்டர் பண்ணி அந்த BWOK அந்த பேரில் வெப்சைட்டை ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு லாகின் பண்ண அப்படி ஃபேஸ்புக் மாதிரியே பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படியே வெப்சைட்டை தங்களுக்கு தந்துட்டு நீங்கள் என்ன உங்களை லாகின் பண்ண சொல்லி உங்களோட அக்கௌண்ட் பாஸ்வேர்டு எடுத்துட்டு அவன் உங்களோட அக்கௌண்ட் மாதிரி அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணும். ஆனால் அதுக்காக என்ன செய்ய மாட்டேன், ரிப்பூட்டபிள் சோர்ஸ். இப்போ நீங்கள் வந்து இப்போ சும்மா கூகுள் இப்போ இந்த மோஸ்ட் வந்து கூகுள் பிங் அப்படியே மற்றது சஃபாரி ப்ரௌசர் அந்த இதில் சாரி சர்ச் இன்ஜின்ஸை சொல்கிறேன், ஜாவோ சர்ச் இன்ஜின் இருக்கும்போது நீங்கள் என்னடா Google.com நீங்கள் தெரியும். முதல்ல வந்து ஃபேஸ்புக் வந்து எல்லாரும் நார்மலாக நீங்கள் செக் பண்ணலாம். இப்போ அதனால ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னால் இப்போ வேற இது உங்களுக்கு ஒரு டவுட்டான ஒரு வெப்சைட் இருக்குண்டா அதில் உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் பெருசாக நோட் பண்ண மாட்டீங்க. உங்கள் செக்யூரான வெப்சைட் இருக்கும், பார்க்க ஆக்சுவலாக அப்படியே இருக்குது. நீங்கள் விசிட் பண்ணி உங்களுக்கு கிரெடிஷியல்ஸை கொடுத்தோ உங்களுக்கு டேட்டா உங்களுக்கு கிரெடிட் கார்டோ ஏன்னா உங்களுக்கு பர்சனல் டீட்டெயில்ஸ் அதாவது என்ஐசி நம்பர் அண்ட் அது மொபைல் நம்பர்ஸ் அதர் இமெயில்ஸ் அதெல்லாம் கொடுப்பீங்க. அது கொடுக்குறதுக்கு என்னன்னா ட்ரஸ்ட் ரிப்போர்ட்டபிள் சோர்சஸ் இருக்குது. அதாவது வந்து இப்போ சில ஆர்கனைசேஷன் வந்து சில இ-காமர்ஸ் சைட்டோ இல்லை உங்களோட யூனிவர்சிட்டியோ இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையோ உங்களுக்கு ஒரு அவங்களோட அட்ரஸ் தந்தாங்கன்னா அவங்கள ஒஃபிஷியல் பேஜோ இல்லை அதில் வந்து தந்திருப்பாங்க அவங்களுக்கு. ஓகே, இந்த வெப்சைட் தான் கிளிக் பண்ணுங்க. இப்போ வேறு யார்ட்டையும் வந்து அந்த வெப்சைட் வந்து வேறு யாரும் சென்ட் பண்ணினா அதுலேருந்து நீங்கள் அதுக்கெல்லாம் லாகின் பண்ண அந்த வெப்சைட்டுக்கெல்லாம் விசிட் பண்ணக்கூடாது. ஓகே, அப்போ ரிப்யூட்டபிள் சோர்ஸ் நம்ம தகுந்த அதாவது வந்து நம்ம தகுந்த ஒரு ஆதாரங்களை அதில் வச்சு அந்த சைட்டுக்கு நீங்கள் கூகுளில் இப்போ நார்மலாக சர்ச் பண்ணால் வந்து உங்களுக்கு டாப்பில் வந்து இருக்கிற சஜஷன்ஸ் வந்து மோஸ்ட் வந்து எல்லாமே ரிப்போர்ட்டபிளாக தான் இருக்கும். ஃபேக் வெப்சைட்டுகள் வர்றதில்லை. அதெல்லாம் வந்து மோஸ்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அவங்க சர்ச் இன்ஜின்ஸே வந்து என்ன செய்யணும்னா உங்களுக்கான ஒரு ட்ரஸ்ட்வர்தியான ஒரு வெப்சைட் லிங்க்ஸ் தான் அதில் தருவாங்க. ஓகே, ஸ்டே சேஃப் ஃப்ரம் வெப்சைட்ஸ். ஸோ அடுத்தது வந்து நீங்கள் இந்த அக்சஸ் பண்ணுற வெப்சைட்ஸ் இருக்குல்ல, அந்த வெப்சைட் வந்து அதுலேருந்து நாங்கள் பிடிச்ச ஓகே இப்போ நம்ம தகுந்த இதுலேருந்து போயிட்டீங்க சரி. இப்போ ஒரு ஓகே ஒரு உங்களை ஃப்ரெண்ட்க்கு தந்த ஒரு வெப்சைட்டு ஓகே ஓகே பார்க்க இதெல்லாம் ஓகே நீங்கள் வெப்சைட் லிங்கும் ஓகே ஒரு ஒரு லெஜிட்டிமேட்டடான நேம் ஒரு நல்ல நேமாக இருக்குது. அங்கால வந்து நீங்கள் என்னென்னா அங்கே உங்களுக்கு அந்த வெப்சைட் உங்கள்கிட்ட எடுத்துக்கொள்கிற விஷயங்கள் அதாவது நீங்கள் வெப்சைட்டை நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கல வந்து அந்த வெப்சைட் வந்து உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கும். வந்து லொக்கேஷன் அக்சஸ் கேட்கும். இதில் இருக்க எல்லாருமே வந்து டிஜிட்டல் டிவைஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. எல்லாம் அதுலேருந்து அக்சஸ் பண்ணுறீங்க. லொக்கேஷன் அக்சஸ் கேட்கும், கேமராவோ மொபைல் ஃபோன் அக்சஸ் சாரி மைக்ரோஃபோன் அக்சஸ் கேட்கும், நோட்டிஃபிகேஷன் அக்சஸ், ஸ்டோரேஜ் அக்சஸ். இது மட்டும் இல்லை அங்கே நிறைய நிறைய டைப் ஆஃப் இருக்கு. ஜாவா ஸ்கிரிப்ட் மற்றது உங்களை கண்டாக்ட் அக்சஸ் இப்படி இப்படி நிறைய நிறைய அக்சஸ் வந்து கேட்கும். இது வந்து நாட் வெப்சைட்ஸுக்கு மட்டும் இல்லை உங்களை மொபைல் அப்ளிகேஷன்ஸுக்கும் இது இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நீங்கள் கூடுதலாக இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ இப்படியான விஷயங்கள்ல இருந்து நீங்கள் எப்படி உங்களை பாதுகாத்துக் கொள்றேன்டா முதலாவது வந்து டோன்ட் அலோவ் அன்லெஸ் நெசசரி. ஓகே, இப்போ நீங்கள் வந்து நீங்கள் விசிட் பண்ணுற ஒரு வெப்சைட் இருக்குது சும்மா ஒரு ஓகே ஒரு லைக் ஒரு என்டர்டைன்மெண்ட் பெஸ்ட் வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் அங்கே போய் வந்து வீடியோ மட்டும் தான் பார்க்க போகிறீங்க. அந்த வீடியோ பார்க்க போகிற வெப்சைட் வந்து உங்கள்கிட்ட வந்து லொக்கேஷன் ஆக்சஸ் கேட்கும், கேமரா ஆக்சஸ் கேட்கும், மைக்ரோஃபோன் ஆக்சஸ் கேட்கும், அதர் ஆக்சஸ் கேட்கும், நோட்டிஃபிகேஷன் ஆக்சஸ். அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத அந்த மோஸ்ட் வந்து தேவையில்லாத விஷயங்கள். இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பிளாக் பண்ணணும். ஓகே, இது வந்து ஒன்லி அலோவ் இஃப் யூ ட்ரஸ்ட் த சைட் அண்ட் நீ த ஃபீச்சர். அதாவது வந்து இந்த ஃபீச்சர் உங்களுக்கு தேவையா இந்த வெப்சைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இமிக்ரேஷனோ ஒரு விசா ஃபாரின் எம்பசிக்கு நீங்கள் வைக்கணும்னா உங்களுக்கு லைவாக உங்களை வீடியோ கேப்சர் பண்ணுறதுக்கு வந்து இல்லாட்டா உங்கள் லொக்கேஷன் வந்து நீங்கள் வந்து ஒரு லெஜிட்டிமேட்டான லொக்கேஷன்ல இருந்து தான் நீங்கள் அக்சஸ் பண்ணுறீங்களோன்னு செக் பண்ணுறதுக்காக அவங்க கேட்பாங்க. இல்லைன்னா அவங்க அந்த அங்கே ஃபீச்சர் நீங்கள் அங்கால அடுத்த பேஜுக்கு போவோ அடுத்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணவோ உங்களுக்கு அலோவ் பண்ணாது. அப்படியான இடங்கள் வந்து நம்ம தகுந்த இது அதாவது வந்து அந்த ஃபீச்சர் உங்களுக்கு கண்டிப்பாக தேவையான இடத்துல மட்டும் அலோவ் கொடுங்க. மற்றபடி கேட்குது தானே சரி ஓகே இதில் சரி அலோவ் கொடுத்துருவேன் திருப்பி திருப்பி சில நேரம் கேட்கும். நீங்கள் திருப்பி லாகின் பண்ண திருப்பி கேட்கு, நீங்கள் ஒர்க் அப்லோட் பண்ணால் நெக்ஸ்ட் டைம் வேர்ஸ் எனக்கு அப்படியான சந்தர்ப்பங்களில் என்ன செய்யணும்னா நீங்கள் இதுக்கு தான் கேட்குது சரி அலோவ் கொடுத்தா திருப்பி கேட்காதான்னு நாங்கள் கொடுத்துருவோம் மோஸ்ட். ஆனால் அப்படியெல்லாம் கொடுக்கக்கூடாது. அதெல்லாம் வந்து தேவையில்லை உங்கள் லொக்கேஷன் வந்து நீங்கள் இங்கே அக்சஸ் பண்ணுறீங்க உங்களை டிவைஸ் நீங்கள் நார்மலாகவே வந்து வெப்சைட் அக்சஸ் பண்ணிக்கல உங்களோட டிவைஸ் சம்மந்தமான சில சில டீட்டெயில்ஸ் வந்து அந்த சர்வருக்கு போகும். அப்போ அதோட உங்களோட லொக்கேஷன் அதெல்லாம் வச்சு நிறைய நாங்கள் நினைக்கிறது மோஸ்ட் வந்து எங்களுடைய நாங்கள் கொடுக்குற இது இந்த சரி இந்த லொக்கேஷனை தெரிஞ்சு என்ன செய்ய போகிறாங்க அப்படி அது இல்லை அது ஒரு
ரொம்ப இது விஷயம் நிறைய அந்த நிறைய பேர் இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி அதை லேட்டஸ்ட் மெஷின் லேர்னிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி அந்த டீட்டெயில்ஸை உங்களுக்கு இப்போ நீங்கள் மோஸ்ட் சில பேர் சம்திங் யோசிச்சிருப்பீங்க. நான் இதை பற்றி விஷயத்தை பற்றி இப்போ தான் கதைச்சிட்டு இருந்தேன். என்னோட ஃபோனில் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வந்திருக்கு, இன்ஸ்டாகிராமில் யூடியூப்ல அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வந்திருக்கு. அப்படிலாம் நாங்கள் யோசிக்கும் போது அப்போ யோசிச்சு பாருங்க. இந்த லொகேஷன் ஆக்சஸ் கொடுப்பேன் சில சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு நீங்கள் இங்கே வெப்சைட் விசிட் பண்ண உங்களோட லொகேஷன் சம்பந்தமான அட்ஸல் வந்து நிற்கும். ஓகே, நீங்கள் இப்போ கொலம்புலையோ கொழும்புல இருந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொழும்புல நியரஸ்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு காமர்ஸ் சைட்டுக்கு விசிட் பண்ணி ஒரு காமர்ஸ் சைட்டில் விசிட் பண்ணுறீங்களா அங்கே கேட்கும் உங்களை. ஓகே, இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு இவ்வளவு ஒரு தூரத்தில் இந்த ஆப்ஷன் சில சில ஆஃபர்ஸ் இருக்குது இந்த கடையில் அப்படி இப்படி சில ஆஃபர் இதுகள் வரும். இப்போ அந்த மாதிரி விஷயங்களும் உங்களோட லொக்கேஷன் இதில் யூஸ் பண்ணி தான் உங்களை என்ன சொல்கிறாங்க, மெயின் வந்து மார்க்கெட் பண்ணுறதுக்கு தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க அதாவது டார்கெட்டட் மார்க்கெட்டிங். ஓகே, அடுத்தது ரிவ்யூ பெர்மிஷன்ஸ் ரெகுலர்லி. நீங்கள் உங்களை வெப்சைட்டில் போய் என்ன செய்யலாம்டா உங்களை ப்ரௌசரில் போய் பார்க்கலாம். குக்கீஸ் அண்ட் சைட் பெர்மிஷனில் இது நான் யூஸ் பண்ண ப்ரௌசர் வந்து எட்ஜ் ப்ரௌசர். அதே மாதிரி ஒவ்வொரு ப்ரௌசரில் ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. நீங்கள் ப்ரைவசி அப்படி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ப்ரௌசர் செட்டிங்ஸில் போனீங்கன்னா ப்ரைவசி ஓ பெர்மிஷன்ஸ் அந்த மாதிரி இடங்களில் போய் பார்க்கலாம். இப்போ லொகேஷன் ஆக்சஸ் வந்து இப்போ இதில் நான் கொடுத்து வச்சுக்கிறது வந்து லொகேஷன் வந்து எந்த வெப்சைட்னாலும் ஃபர்ஸ்ட் நீங்கள் உள்ள கிளிக் பண்ணி போனால் சில வெப்சைட்ஸுக்கு அலோவ் பண்ணலாம். இப்போ நான் வந்து லொகேஷன் வந்து எனக்கு யூஸ் பண்ணுற வேண்டிய தேவை பெருசாக இந்த அப்ளிகேஷனுக்கும் எனக்கு இதுக்கு வந்ததில்லை. அப்படி அடுத்தது வந்து கேமரா வந்து நான் இப்போ ஜூமில் வந்து ப்ரௌசரில் வந்து ஜூம் அட்டன் பண்ணுறேன்னா மைக்ரோஃபோன் அட்டன் பண்ணுறேன்னா இப்போ ஜூமுக்கு மட்டும் வந்து நான் இப்போ ஆல்வைஸ் அளவு கொடுத்து வச்சுக்கலாம். அது மாதிரி கேமரா ஃபோன் இப்போ ஜூமுக்கோ டீம்ஸ் அந்த மாதிரி ஆப்ஸுக்கு வந்து நான் ப்ரௌசரில் அளவு அதை லாகின் பண்ணி நான் யூஸ் பண்ணுறேன்டா ஐரோஸ் கொடுத்து வச்சுக்கலாம். மற்ற இதுக்கும் வந்து ப்ளாக் பண்ணி தான் வச்சுருக்கேன். அப்போ அப்படியான இருக்கும்போது நீங்கள் ஒவ்வொரு நாளும் போய் செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இல்லாட்டா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் உங்களுக்கு அந்த ஒரு ப்ரியாரிட்டிக்காக போய் நீங்கள் இதுக்கு மாறி கொடுத்துருக்கீங்களா ஆக்சஸ் இந்த வெப்சைட்டுகள் வந்து இந்த ஆக்சஸ் எல்லாம் வச்சிருக்கு ஸ்டோரேஜ் ஆக்சஸ் வச்சிருக்கு. அதாவது உங்களை ஸ்டோரேஜ் ஆக்சஸ்னா உங்களை மொபைலில் வந்து உங்களை லேப்டாப்பில் வந்து இருக்கிற உங்களை ஃபைல்ஸ் எல்லாம் ரீட் பண்ணீங்க. எக்ஸாம்பிள் ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் எல்லாம் அதில் ரீட் பண்ணிச்சா அதுக்கு பெர்மிஷன் கொடுத்து வச்சுக்கிறீங்க உங்களோட இதை வந்து. ஓகே, அதாவது வந்து பெர்மிஷனை நீங்கள் வந்து ரெகுலராக ரிவ்யூ பண்ணணும். அடுத்தது வந்து மோஸ்ட் சைஸ் டோன்ட் நீட் டு சென்ட் யூ பாப்அப்ஸ். மோஸ்ட் டைம்ஸ் வந்து பாப்அப்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு பாப்அப்ஸ் வரும் கிளிக் திஸ் அலோ அப்படி and this site wants to know location or click this to get some price or அப்படியானது. அப்போ ஒரு வெப்சைட்டுமே வந்து பெரும்பாலான வெப்சைட்ஸ் வந்து இப்போ சில வெப்சைட்ஸுக்கு பாப்அப்ஸ் வரும். என்னன்னா அந்த குக்கீஸ் நாங்கள் அடுத்த கொஞ்சம் பார்ப்போம். அந்த குக்கீஸை வந்து அலோவ் பண்ண சொல்லி பாப்அப் வரும். அந்த பாப்அப்ஸை பற்றி அதை பற்றி கதைப்போம். இப்போ வேறு சில பாப்அப்ஸ் வருது இந்த கிளிக் பண்ணுங்க உங்களை இங்கே கூட்டிகிட்டு போகிறோம் இப்போ ஃப்ரீ டவுன்லோட் ஃப்ரீ கேஷ் அந்த மாதிரி. அதெல்லாம் ஒரு வெப்சைட் உங்களுக்கு தேவையில்லை. யாருமே வந்து இன்டர்நெட்டில் இருக்கிறவாறு உங்களுக்கு ஃப்ரீயாக எதையும் ஆஃபர் பண்ண போகிறது இல்லை. ஃப்ரீ வந்து எல்லாமே உங்களை ட்ரிக் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் இப்போ நாங்கள் நிற்கிற மாதிரி நாங்கள் எங்கள்கிட்ட இருக்க இந்த சரி இதை இந்த லிங்கை கிளிக் பண்ணுறதால எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இது அவங்க தானே சரி சும்மா கிளிக் பண்ணுவோம்னுட்டு ஃப்ரீ டேட்டா அந்த மாதிரி எதுவுமே நாங்கள் கிளிக் பண்ணக்கூடாது. ஓகே, அப்போ அந்த எந்த சைட்ஸுமே வந்து பாப்அப்ஸ் இந்த பாப்அப்ஸ் எல்லாம் வந்து பிளாக் பண்ணலாம். இந்த உங்களோட சைடில் போய் அங்கே போய் இது இருக்கு ப்ரைவசியில் போய் ஸ்டாண்டர்ட் மோட் அண்ட் ரெக்கமெண்டட் அண்ட் ஸ்ட்ரிக்ட் மோடுன்னு இருக்குது. நீங்கள் அப்படியான ஒவ்வொன்று செய்கிறதால ஒரு அங்கே பார்ப்போம் ஒரு விளைவுகள் வரும் எங்களுக்கு. அடுத்தது வந்து பி கோஷியஸ் வித் கேமரா அண்ட் கேமரா வந்து மெயினாக பார்க்கலாம். இப்போ சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாமலே இப்போ கேமராண்டா மேலே ஒரு க்ரீன் லைட்டோ ஏதோ ஒரு லைட் எரிஞ்சிட்டு இருக்கு மைக் ஆன் பண்ணியிருந்தால் உங்களுக்கு தெரியாது. ஓகே, லேப்டாப்பில் மோஸ்ட் யூஸ் பண்ண ஃபோன்லேண்டா சம்டைம்ஸ் இப்போ இந்த ஃபோனில் வந்து மேலே சும்மா லைட் ஒரு ப்ளூ கலர் டாட் அப்படி இல்லாட்டா ஜெலோ கலர் டாட் வந்து தெரியும். ஆனால் அதர்வைஸ் மைக் யூஸ் பண்ணலாம் லேப்டாப்ஸ்ல எல்லாம் தெரியாது உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் கதைக்கிறது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும் நீங்கள் அப்படியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அப்போ இதில் வந்து கவனமாக பார்த்துக்கொள்ளணும். அடுத்தது வந்து ஸ்டே சேஃப் ஃப்ரம் குக்கீஸ். இந்த குக்கீஸ் என்ன குக்கீஸ் வந்து ஸ்மால் ஃபைல்ஸ். அதாவது வந்து உங்களை வெப்சைட் நீங்கள் அக்சஸ் பண்ணுற வெப்சைட் வந்து நீங்கள் இப்போ திருப்பி இந்த வெப்சைட் வந்து திருப்பி சம்டைம்ஸ் பிறகு வருவீங்க. அப்போ அதாவது அதில் வந்து நீங்கள் கொடுத்த டேட்டாஸோ இல்லை நீங்கள் சர்ச் பண்ணுற பேட்டர்னை வந்து ஒரு இதாக சர்ச் பண்ணால் உங்களுக்கு அடுத்த தடவை நீங்கள் அதை அக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து என்ன ஈஸியாக உங்களோட ப்ராசஸை இன்னும் ஈஸியாகும். அதாவது திருப்பி அதே விஷயத்தை திருப்பி செய்யணும். இப்போ ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேராஸோ இல்லை நீங்கள் ஒரு அமேசானோ அந்த மாதிரி வெப்சைட் யூஸ் பண்ணீங்கன்னா இப்போ என்ன செய்யணும்னா நீங்கள் முதல் தடவை சர்ச் பண்ணிக்கல வந்து ஒரு சும்மா ஒரு கூலிங் கிளாஸோ இல்லை ஏதோ ஒரு திங் வந்து நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள்
திருப்பி சர்ச் பண்ணணும் இல்ல. அப்போ என்ன செய்வாங்கன்னா குக்கீஸில் வந்து நீங்கள் முதல் தர சர்ச் பண்ண சர்ச்சில் வந்து சர்வ் பண்ணி வச்சிருக்கும். இது சர்ச் பண்ணது ஆனால் இது மாதிரி நிறைய விஷயங்களை சர்வ் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் இது ஃபோன் நம்பரோ இமெயில் அட்ரஸ் அப்படி இது கொடுத்து வச்சிருக்கீங்கன்னா அதெல்லாம் அங்கே அதுலேயே உங்களுக்கு சஜஷன்லாம் வந்து நிற்கும் இதில் என்டர் பண்ண சொல்லி. அப்போ இந்த குக்கீஸில் வந்து அதெல்லாம் சர்வ் பண்ணி வச்சிருக்கு. அண்ட் ஹெல்ப் ஆல்சோ ரிமெம்பர் யுவர் லாகின் ப்ரிஃபரன்சஸ் அண்ட் ஆக்டிவிட்டிஸ். ஓகே, நீங்கள் ஏற்கனவே லாகின் இப்போ இந்த குக்கீஸை வச்சு தான் நீங்கள் ஒரு கூகுளில் லாகின் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏற்கனவே லாகின் பண்ணினா அப்போ நீங்கள் இப்போ இந்த லாகின் பண்ணினா ஒவ்வொரு தடவை நீங்கள் திருப்பி கூகுளுக்கு போய்க்கோ இல்லை யூடியூப் போய்க்கோ நீங்கள் லாகின் பண்ண தேவையில்லை. அப்போ இந்த குக்கீஸை வச்சு தான் என்ன இந்த குக்கீஸ் அண்ட் அங்காலைசேஷன் கீ அப்படி என்று நிறைய செட்டப்ஸ் இருக்குது. அதில் தான் சர்வ் பண்ணி வச்சிருக்கு. நீங்கள் உங்களோட லாகின் சம்மந்தமான இன்ஃபோ அது எல்லாத்தையும் சர்வ் பண்ணி அதை வந்து என்ன செய்யணும், நீங்கள் திருப்பி திருப்பி உங்களுக்கு உங்களை ஒரு எரிச்சல் விடாமல் வச்சுக்கிறதுக்காக இந்த குக்கீஸ் வச்சிருக்கு. அது குக்கீஸ் வந்து ஒரு பாதகமான இது இல்லை, ஆனால் அதை யூஸ் பண்ணி சம் குக்கீஸ் கேன் ட்ராக் யூ ஆக்டிவிட்டிஸ் அக்ராஸ் வெப்சைட். இப்போ என்ன குக்கீஸ் வந்து பொதுவாக வந்து அவரது சர்வ் ஆயிருக்கும் அவரது. இப்போ அந்த இதில் வந்து வேறு வெப்சைட் பாருங்க, நீங்கள் ஒரே ப்ரௌசர் செஷனில் வந்து நீங்கள் வேறு வெப்சைட் அக்சஸ் பண்ணிக்கல, வேறு வெப்சைட்ஸும் வந்து நீங்கள் இன்னொரு வெப்சைட்டில் வந்து அக்சஸ் பண்ண குக்கீஸை வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது, நிறையவே இருக்குது. அப்போ அதாவது வந்து நீங்கள் வேறு வெப்சைட்டில் போய் என்ன சர்ச் பண்ணீங்க, நீங்கள் அமேசானில் சர்ச் பண்ணீங்கன்னா அமேசானில் என்ன சர்ச் பண்ணீங்கன்னா வந்து டேராஸ் வந்து அந்த குக்கீஸை வச்சு எடுத்துக்கொள்ளும். அந்த எடுத்து வச்சு உங்களுக்கு அது சம்மந்தமான சஜஷன்ஸ் தரும். அப்போ உங்களுக்கு எல்லாம் சம்டைம்ஸ் இப்போ இதில் என்னடா நடக்குது, இப்படி நான் அங்கே சர்ச் பண்ணது இங்கே வந்து நிற்கிது, இன்ஸ்டாகிராமில் போய்ப்பா நம்ம சும்மா கூகுளில் தேடினது இன்ஸ்டாகிராமில் அட்வர்டைஸ்மெண்ட்டாக வந்துருக்குது, அப்படி இப்படின்லாம் நாங்கள் யோசிப்போம். இதெல்லாம் இதான் ரீசன். அண்ட் வி யூஸ் டு ஃபார் டார்கெட்டட் ஆட்ஸ் ஆஃப் ப்ரொஃபைலிங். ஸோ இந்த குக்கீஸை வச்சு வந்து உங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி டார்கெட்டட் ஆஃப் ப்ரொஃபைலிங் உங்களோட வச்சு ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் சர்ச் பண்ணுறதை வச்சு நீங்கள் இப்போ இவர் வந்து இப்படியான இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு ஆள், இவருக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் பிடிக்கும், இந்தந்த விஷயங்கள் பிடிக்காது, இவருக்கு இந்த பாட்டு பிடிக்கும், அப்படியான விஷயங்களை வந்து என்ன செய்யணும்னா இந்த குக்கீஸை வச்சு என்ன செய்யணும்னா சர்வ் பண்ணி வச்சிருக்கு. இப்போ இதை வச்சு உங்களுக்கு டார்கெட், இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பிடிச்சிங்கன்னா அந்த விஷயத்தை தான் உங்களை திருப்பி திருப்பி தந்தோன்னு இருக்கும். நீங்கள் 4 விஷயம் தந்தீங்கன்னா அந்த 4 விஷயங்கள் தான் உங்களை தேடும். உங்களை வேறு விஷயங்களை தந்து உங்களை எரிச்சல் விடாது. அப்போ நீங்கள் அந்த வெப்சைட்டில் இன்னும் இருப்பீங்க அப்படியா. அண்ட் ஸ்டே ஆன் யூர் ப்ரௌசர் லாங் டர்ம் வித்வுட் யூ நோயிங். அதாவது வந்து இதை நீங்கள் வந்து கிளியர் பண்ணலண்டா இது வந்து யாருமே ரிமூவ் பண்ண மாட்டாங்க. இது உங்களோட வெப்சைட்டில் ப்ரௌசரில் நீங்கள் இருக்கும் வரைக்கும் அப்படியே இருந்துகிட்டே இருக்கு. இது வேறு வெப்சைட்டில் வந்து அக்சஸ் பண்ணீங்களே இருக்குது. நீங்கள் தேவையில்லாத வெப்சைட்டுக்கு நீங்கள் சும்மா ஒரு வெப்சைட்டுக்கு ஒரு டைம் தான் விசிட் பண்ண போறீங்கன்னா அந்த வெப்சைட் முடிய நீங்கள் என்ன செய்யணும்னா அதை வந்து கிளியர் பண்ணிடணும். ஸோ இதில் வந்து ஒன்லி அக்செப்ட் எசென்ஷியல் குக்கீஸ். ஸோ மோஸ்ட் நீங்கள் வந்து இப்போ ஏதாவது வெப்சைட்டை வேஸ்ட் பண்ணிக்கல, ஃபர்ஸ்ட் வந்து இப்படி ஒரு பாப்அப் மாதிரி ஒரு வரலாம். இப்போ அக்செப்ட் டிக்ளைன் கஸ்டமைஸ் நீங்கள் டிக்ளைன் பண்ணலாம். இப்போ அந்த குக்கீஸ் வந்து சம்டைம்ஸ் டிக்ளைன் பண்ணலாம். சில குக்கீஸ் வந்து நீங்கள் டிக்ளைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சில ஃபீச்சர்ஸ் வந்து சில நெசசரி குக்கீஸ் கொஞ்சம் இருக்குது. அதாவது வந்து உங்களை சாரி அந்த நெசசரி குக்கீஸ் வந்து அந்த ஆக்சுவல் வெப்சைட்டே யூஸ் பண்ணும். சில சில எம்எஸ்என் மாதிரி சில அமேசானோ வேறு சில மோஸ்ட் வந்து தான் நடக்குது. தேர்ட் பார்ட்டி குக்கீஸே வந்து அவங்களோட அலோவ் பண்ணியிருப்பாங்க அவங்களோட வெப்சைட்டில். அதாவது வந்து அவங்களுக்கு தங்களுக்கு இடையில பிஸ்னஸ் டீலிங்ஸோ மார்க்கெட்டிங் சம்மந்தமான இதுக்காக அதை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அக்செப்ட் நீங்கள் கொடுத்துட்டு சரி திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்காங்க அக்செப்ட் கொடுத்துட்டு நான் மோஸ்ட் வந்து கடந்து போயிடுவோம் எல்லாரும். ஸோ அப்படி கொடுக்கக்கூடாது. ஒன்லி அக்செப்ட் எசென்ஷியல் குக்கீஸ். அதாவது வந்து நீங்கள் கஸ்டமைஸ் கொடுத்தீங்கன்னா மோஸ்ட் வந்து கஸ்டமைஸ் ஒரு அங்கே செலக்ட் மை ஓன் அப்படியான சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் கொடுத்துட்டு இதில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். ஸ்ட்ரிக்ட் நெசசரி குக்கீஸை வந்து நீங்கள் என்ன செய்யணும் அதை டினை பண்ண முடியாது. அது எப்பவுமே ஆக்டிவாக தான் இருக்கும். அது அந்த வெப்சைட்டுக்கு தேவை. அந்த வெப்சைட் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு அது உண்மையான ஃபங்க்ஷனை அது காட்டுறதுக்காக அது கண்டிப்பாக இருக்கும். அடுத்ததாங்க சோஷியல் மீடியா குக்கீஸ். அதாவது அந்த டேட்டா வச்சு சோஷியல் மீடியா அது சம்மந்தமான ஆக்சஸ் பண்ணுறதுக்கான குக்கீஸ், அட்வர்டைசிங் குக்கீஸ். இப்போ இந்த குக்கீஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் நீங்கள் இப்போ அமேசான்லேயோ அங்கேயோ இங்கே கூகுளில் சர்ச் பண்ணுறது வந்து என்னோட வெப்சைட்டில் வந்து நீங்கள் தடைக்கல அது வந்து நிற்பாங்க சஜஷன். அப்படியான விஷயங்கள்லாம் இது. ஓகே, அப்போ நீங்கள் இதெல்லாம் அன்டிக் பண்ணிட்டு இது உங்களுக்கு தேவையில்லாத குக்கீஸ் மோஸ்ட் வந்து ஸ்ட்ரிக் நெசசரி குக்கீஸை வேறு எதுவும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. இல்லை நீங்கள் உங்களை ப்ரௌசிங் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கொடுக்குறதுக்காக சரி உங்களுக்கு இங்கே தேடினது உங்களுக்கு வரத்தாங்கணும்னா நீங்கள் அதை பண்ணலாம், பிரச்சனை இல்லை, அது கூட இது. ஆனால் இதெல்லாம் தெளிவான விஷயம். ஓகே, அது கொடுத்துட்டு கன்ஃபார்ம் மை சாய்ஸ் கொடுத்தீங்கன்னா ஓகே. அண்ட் டிக்ளைன் மார்க்கெட்டிங் ஓர் ட்ராக்கிங் குக்கீஸ் இஃப் யூ கேன். அதாவது வந்து இதில் இருக்கிறதால உங்களுக்கு மார்க்கெட்டிங் அந்த நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். அண்ட் யூஸ் ப்ரைவேட்டோ இன்காக்னிட்டோ மோட். அதாவது வந்து நீங்கள் சில வெப்சைட்ஸ்க்கு வந்து டெம்பரரி தான் விசிட் பண்ண போறீங்க. அந்த வெப்சைட்டுகளுக்கு வந்து நீங்கள் எப்போவுமே வந்து விசிட் பண்ணாத வெப்சைட்டுகள் நியூஸ் சைட்டுகள் இல்லை யூடியூப் அந்த மாதிரி வெப்சைட் அப்போ விசிட் பண்ணுவீங்க, அதை கீப் பண்ணலாம். அதுலேயும் வந்து நெசசரியை தவிர மிச்சது இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிவிடலாம். அடுத்தது வந்து இல்லாட்டா நீங்கள் சும்மா ஒரு தேவைக்கு ஒரே ஒரு விஷயத்துக்காக ஒரு வெப்சைட் பண்ணீங்கன்னா அது ஒரு ப்ரைவேட் மோட்டர் இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்காக்னிட்டோ மோட்டோ ஒரு ப்ரௌசரில் ஒரு நேம் இருக்கும். அதில் போய் நீங்கள் அதில் போய் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா அந்த குக்கீஸ் எல்லாமே டிலீட் ஆயிரும், அதெல்லாம் இருக்காது அந்த ப்ரௌசரில். நீங்கள் திருப்பி வந்து அந்த இன்காக்னிட்டோ மோட்டை நீங்கள் ஆன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த சைட் அப்படி தான் இருக்கும். அடுத்தது வந்து கிளியர் ப்ரௌசிங் டேட்டா அண்ட் குக்கீஸ். ஓகே, அதாவது வந்து நீங்கள் சில வெப்சைட்டுக்கு போகணும்னா நீங்கள் அங்கே சர்ச் பண்ணி இப்போ நீங்கள் செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இந்த வெப்சைட்ஸ் வந்து உங்களுக்கு குக்கீஸ் அக்சஸ் பண்ணியிருக்க முடியும். நீங்கள் அதில் போய் செட்டிங்ஸில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும்
எந்தெந்த வெப்சைட்ஸ் வந்து உங்களை குக்கீஸ் அக்சஸ் பண்ணியிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா நீங்க விசிட் பண்ணாத வெப்சைட் எல்லாமே நிறைய வெப்சைட் அங்கே இருக்கு. விசிட் பண்ண வெப்சைட்டை விட விசிட் பண்ணாத வெப்சைட்ஸ் தான் குக்கீஸ் நிறைய இருக்கு. அப்பதான் வழங்க உங்களை இந்த அப்பதான் உங்களுக்கு வழங்க இந்தந்த வேல்யூ இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எங்கிட்ட இருந்து எடுத்துக்கொள்றாங்க. ஓகே. ஓகே. இதெல்லாம் நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கல பார்த்துக்கலாம். ஓகே. அடுத்தது வந்து ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன்ஸ். எத்தனை பேர் இதில் ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க நீங்கள் ப்ரௌசரில் வந்து? பார்ப்போம். ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ண பார்ப்போம் யார். ஓகே. ஓகே தேங்க்ஸ். ஓகே. இப்போ ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன் என்ன ஒரு ஸ்மால் சாஃப்ட்வேர் ஆடவுன்ஸ். அதாவது வந்து உங்களை ப்ரௌசரில் வந்து ஒரு சின்ன ஆடவுன் வந்து அது வந்து உங்களோட என்ன செய்யணும்னா நீங்கள் கஸ்டமைஸ் நீங்கள் வெப் ப்ரௌசர் உங்களுக்கு ப்ரௌசரை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சில சில கன்ஃபிகரேஷன் சேஞ்சஸோ சின்ன சின்ன செட்டிங்ஸ் சேஞ்சோ உங்களுக்காக மேக் பண்ணி வச்சிருக்கும். அதோட சில அடிஷனல் ஃபீச்சர்ஸோ அதில் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கும். இப்போ அவை என்ன செய்ய மாட்டா வாட் கேன் டூ பிளாக் ஆட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அட் பிளாக். சில பிளாக்ஸ் வந்து நீங்கள் இப்போ சில முதி சில கொஞ்ச நாளைக்கு முதல் வந்து என்னென்ன சில ஃபீச்சர்ஸ் இந்த இப்போ யூடியூப்ல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அட் வந்துட்டு இருக்கு. நீங்கள் அதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் போட்டிருப்பீங்க அட் பிளாக். அந்த அட் பிளாக் போட்டு நீங்கள் ஒன் பண்ணி விட்டீங்கன்னா என்ன செய்ய மாட்டா உங்களுக்கு வந்து ஓகே கேன்சல் டவுன் பண்ணுங்க. நீங்கள் என்னடா அக்சஸ் பண்ணிக்கல உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை வேறு வெப்சைட்டு போய்க்க நியூஸ் சைட்ஸ் வாங்கி போய்க்கல உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் சொன்னால் நிறைய வந்து இப்போ உங்களுக்கு தேவையான கண்டென்ட் விட அதில் தான் கூட வந்து உங்களுக்கு முன்னுக்கு வந்து இருந்து உங்களை ஒரு இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் ஒரு அட் பிளாக் பண்ண போட்டுட்டு நீங்கள் அதை எனேபிள் பண்ணி விட்டீங்கன்னா அந்த அட் பிளாக்கள் இல்லாம போயிடும். ஓகே. ஆனால் இப்போ வந்து நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. இப்போ சில சில அது அவங்க வந்து அந்த அட்பிளாக் யூஸ் பண்ணாத மாதிரி சில அட்பிளாக் யூஸ் பண்ணால் நீங்கள் அந்த வெப்சைட்டுக்கு அக்சஸ் பண்ணல மாதிரி இப்போ சில சில வெப்சைட்ஸ் அந்த ட்ரிக்கிங் அந்த இதையும் கையாளுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பேமெண்ட் அவங்க வந்து போடுறதால தான் என்னென்னா அவங்களுக்கு பேமெண்ட் வருது. அவங்களுக்கு அதாவது வருமானம் வருது அந்த வெப்சைட். இப்போ நீங்கள் நிறைய பேரோட விசிட் பண்ணுற வெப்சைட்டில் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி தான் நீங்கள் நிறைய பேர் ஒரு இ-காமர்ஸுக்கு அடிக்கடி விசிட் பண்ணுறீங்கன்னா அந்த வெப்சைட்டில் வந்து இல்லாட்டா வேறு ஒரு நியூஸ் சைட் விசிட் பண்ணீங்கன்னா உங்களை சுற்றி உள்ள ஒரு உங்கள் இடத்துல வந்து உங்கள் லொக்கேஷன் வந்து வச்சுக்கொண்டு உங்களுக்கு பக்கத்தில் உள்ள கடையை சம்பந்தமான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டால் அதான் ஏன்னா அது அந்த கம்பெனிக்கோ அந்த ப்ராடக்ட்டுக்கோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி. இப்போ நிறைய இப்போ இந்த சினிமா ஆக்டர்ஸ் யூஸ் பண்ணுறதா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது அதாவது ஒரு மார்க்கெட்டிங். எங்கே அடிக்கடி தேடி போகிறீங்களோ எங்கே கூட தேடி போகிறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு அட்வர்டைஸ் பண்ணால் உங்களுக்கு அதால் இல்லை நிறைய வருமானம் வரும். அது மாதிரி சேவ் பாஸ்வேர்ட் சில அட்வான்ஸ் வந்து யூஸ் பண்ணது அட்வான்ஸ் எக்ஸ்டென்ஷன் நிறைய இருக்குது. நீங்கள் போய் வெப் ஸ்டோர் குரோம் வெப் ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய இது இருக்குது. அந்த மாதிரி எட்ஜில் அது அவங்களுடைய ஸ்டோரில் நிறைய இருக்குது. அப்போ இந்த மாதிரி நீங்கள் சில லாஸ்ட் பாஸ் போன்ற சில அப்ளிகேஷன் சில அட்வான்ஸ் எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து பாஸ்வேர்டை சேவ் பண்ணுறதுக்காக சிலது வந்து ட்ரான்ஸ்லேட் பேஜஸ். இப்போ நீங்கள் ஒரு ஃபாரினில் இருக்க வேற ஒரு ஹிந்தியோ இல்லை சிங்களோ அந்த மாதிரி வெப்சைட் நீங்கள் பண்ணுறீங்க விசிட் பண்ணுறீங்கன்னா அதில் உங்களுக்கு சரி உங்களுக்கு கண்டென்ட் அதில் தேவைன்னா நீங்கள் அதில் என்ன சொல்லலாம் ட்ரான்ஸ்லேஷன் அந்த ட்ரான்ஸ்லேஷன் சில குள்ள வெப்சைட் வந்து அவங்களே வெப்சைட்லேயே தருவாங்க. நீங்கள் வேறு ட்ரான்ஸ்லேட் ஆனால் இப்போ ட்ரான்ஸ்லேஷன் இல்லாத வெப்சைட்ஸுக்கு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் அட்வான்ஸ் தந்திருக்காங்க. அடுத்தது மேனேஜ் டேப்ஸ் டேக் ஸ்க்ரீன்ஷாட்ஸ். நீங்கள் அது மாதிரி உங்களை ப்ரௌசரில் நார்மலாக வந்து எல்லா ஃபீச்சர்ஸும் ஒன்றா இருக்குது அவைலபிளாக இருக்காது. நீங்கள் அந்த எக்ஸ்டென்சர் யூஸ் பண்ணி நீங்கள் இதை வேறு யாருக்கு சென்ட் பண்ணுறதோ இமெயில் பண்ண அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பிடிஎஃப் ஆகி நீங்கள் ஒரு வெப்சைட் பேஜையோ இல்லை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பிடிஎஃப் ஆகி நாளைக்கு இமெயில் பண்ணுறதோ இல்லை ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுறதோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நார்மலாக இருக்காது. இப்போ நீங்கள் இந்த எக்ஸ்டென்ஷனை போட்டு வச்சா உங்களை ஒர்க் ஈஸி. நீங்கள் பட்டனை கிளிக் பண்ணோன்னே இந்த நீங்கள் தேவையான ஃபீச்சர்ஸ் அப்படியே வந்துருவாங்க. அப்போ இது வந்து தான் வந்து ஒன்று இது வந்து யூஸ் வந்து அட் ஹெல்ப்ஃபுல் ஃபீச்சர்ஸ் அண்ட் சேவ் டைம் இம்ப்ரூவ் ப்ரௌசிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. உங்களுக்கு ப்ரௌசிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. ஓகே. சரி. அடுத்து வந்து இதுல இருந்து எப்படி நாங்கள் சேஃபாக இருக்கிறது. ஓகே. சம் அதாவது குக்கீஸ் மாதிரி தான் எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து என்ன செய்ய மாட்டா சம் கேன் ரீட் எவ்ரி திங் யூ டூ ஆன்லைன். அதாவது நீங்கள் என்ன ஆன்லைனில் செய்கிற இதையும் வந்து ரீட் பண்ணும். அண்ட் மலிஷியஸ் ஒன்ஸ் கேன் ஸ்டீல் டேட்டாவோ ட்ராக் யூ. அதாவது வந்து நீங்கள் எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து குக்கீஸ் வந்து ஒரு டேட்டா மாதிரி தான். அதை வந்து வேறு வெப்சைட் அக்சஸ் பண்ணும். ஆனால் இது வந்து பெர்மிஷன்ஸ். இதில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் வருது. இது வந்து இப்போ உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களை அதாவது வந்து ஒரு வெப்சைட்டில் நீங்கள் அக்சஸ் பண்ணுறது அதாவது வந்து என்ன சொல்கிறேன்னா ஆக்ஷன்ஸுக்கு பெர்மிஷன் பண்ணும். இப்போ நீங்கள் அந்த வெப்சைட்டில் நீங்கள் ஒரு கிளிக் பண்ணுறீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து கிளிக் பண்ணும். அது அந்த எக்ஸ்டென்ஷன்ஸில் எக்ஸ்டென்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வேறு வெப்சைட்ஸ் வந்து அக்சஸ் பண்ணீங்கன்னா
சில சில ஃபீச்சர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காவே அது நடக்கும். நீங்க ஒண்ணும் இன்டராக்டிவா சேர்த்தவே இல்ல. அப்படியான விஷயங்கள மலிசியஸ் வந்து ஸ்டீல் டேட்டா ஆகும். ஒரு டேட்டாஸ வந்து ஸ்டீல் பண்ணுவேன். ஆல்வேஸ் இன்ஸ்டால் ஒன்லி ஃப்ரம் ட்ரஸ்டட் சோர்ஸ். ஓகே. அதாவது வந்து நீங்க இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ வந்து ட்ரஸ்டட் சோர்ஸ்லேருந்து தான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். நீங்க சில எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து நீங்க இங்க வந்து மியூசிக்காக சில வெப்சைட்ல வந்து நீங்க சம்டைம்ஸ் சில பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. மூவிஸ் டவுன்லோட் பண்றதுக்கோ, இல்ல வேற எதுவும் வீடியோஸ் டவுன்லோட் பண்றதுக்கு. நீங்க போய் இப்ப இன்ஸ்டாகிராமில் நம்மள வீடியோ டவுன்லோட் பண்ணிக்காது. நீங்கள் ஒரு எக்ஸ்டென்ஷனை போட்டுட்டு இல்லை அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து சப்போர்ட் பண்ணது இல்லைன்னா சில பேர் யாரும் எங்கேயும் வெப்சைட்டில் நீங்கள் போட்டிருப்பீங்க. அந்த இது அதில் கோட் மாதிரி இருக்கும். அதை கொண்டு காப்பி பண்ணி போட்டுட்டு அந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுவீங்க. அந்த அதெல்லாம் வந்து ட்ரஸ்டட் இல்லை. ட்ரஸ்டட் வந்து என்னடா இப்போ கூகுள் வெப் ஸ்டோர்லையோ இல்லை எட்ஜின் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லையோ அதில் இருக்கும் அந்த எக்ஸ்டென்ஷன்ஸ். நீங்கள் ட்ரஸ்டடான சோர்ஸ்ல இருந்து டவுன்லோட் பண்ணணும். ஓகே. அடுத்தது வந்து ரிவ்யூ எக்ஸ்டென்ஷன்ஸ் பெர்மிஷன்ஸ். அந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் பெர்மிஷன்ஸ் அந்த எக்ஸ்டென்ஷன்ஸ்க்கு என்னென்ன பெர்மிஷன்ஸ் இருக்குன்றதை நீங்கள் ட்ரை செக் பண்ணி பார்க்கலாம் இந்த செட்டிங்ஸில். ஓகே. ஒவ்வொரு எக்ஸ்டென்ஷன்ஸும் போனீங்கன்னா அந்த எக்ஸ்டென்ஷனுக்கு என்னென்ன பெர்மிஷன்ஸ் உங்களோட ப்ரௌசர்லேயோ உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்குது. அடுத்து ரிமூவ் வாட் யூ டோன்ட் யூஸ். இப்போ நீங்கள் சில சம்டைம்ஸ் ஏற்கனவே ஒரு எக்ஸ்டென்ஷன் போட்டுட்டு அந்த எக்ஸ்டென்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். அப்படியான எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும் பார்த்துட்டு. இல்லைன்னா அது வந்து உங்களுக்கு தெரியாமலே நிறைய விஷயம் பண்ணி கொண்டு இருக்கு. அது நீங்கள் ஏற்கனவே ஏற்கனவே நீங்கள் தான் பெர்மிஷன் கொடுத்தீங்க. அதை ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கு. அடுத்தது பி அலர்ட் ஃபார் ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியர். சில எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணது பிறகு சில சில விஷயங்களை நோட் பண்ணியிருப்பீங்க. பாப்அப்ஸ் வரும், ஏதாவது உங்களுக்கு விஷயம் கேட்கும், ஏதாவது இன்புட் கொடுக்கும் சொல்ல, இல்லாத வேறு வெப்சைட் உங்களை ரீடைரக்ட் பண்ணும். அப்படியான விஷயங்கள் அப்படியான எக்ஸ்டென்ஷன் வரைக்கிறீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணணும். ஓகே. ஓகே. இப்போ நாங்கள் எல்லாத்தையும் பார்த்த இந்த சம்மரி வந்து ஏதாவது வந்து ப்ரௌசர் செக்யூரிட்டி பேசிக். அதாவது வந்து ப்ரௌசர் வந்து எப்பவுமே வந்து ப்ரௌசரை அப்டேட்டடாக வச்சிருக்கணும். உங்களுக்கு ரைட் சைடில் காட்டிட்டு இருக்கும் அப்டேட் ப்ரௌசர் அப்படின்னு அப்டேட்ஸ் வந்தோன்னா காட்டிட்டு இருக்கு. இப்போ ப்ரௌசரில் வந்து நிறைய நிறைய புது புது விஷயமா வல்னரபிலிட்டிஸ் அதாவது வந்து பிரச்சனைகள் இருக்குன்னு காண முடியும். அதை அட்டாக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போ எப்பவுமே வந்து செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்து தந்துட்டே இருப்பாங்க மோஸ்ட் ப்ரௌசர். இப்போ மோஸ்ட் ஃபேமஸ் ப்ரௌசர்ஸ் எல்லாம் வந்து அடிக்கடி தருவாங்க. டெய்லியோ டெய்லி டெய்லி தருவாங்க, இல்லாட்டா வீக்லி அப்படி. அப்போ அதை நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அது அடுத்தது வந்து நீங்கள் யூஆர்எல் செக் பண்ணணும். அவாய்ட் சஸ்பீசியஸ் பாப்அப்ஸ். எதுவும் சந்தேகத்துக்கிடமான பாப்அப்ஸ் எதுவும் வந்துச்சுன்னா அது தவிர்க்கணும். அதில் கிளிக் பண்ணுறதோ நீங்கள் ஜஸ்ட் அந்த கிளிக் பண்ணாமல் இதுக்கு கிளிக் இல்லாட்ட க்ளோஸ் அந்த கிளிக் அது எல்லாமே உங்களுக்கு ஐக்கன் தான். அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உண்மையாக தான் க்ளோஸ் ஆகுதுன்னு இல்லை. வேறு நீங்கள் வேறு லிங்க்குக்கும் போகலாம். அதுதான் நீங்கள் க்ளோஸ் பண்ணாலும் க்ளோஸ் ஆகாது. பேக்ரவுண்டில் வேறு இது நடந்துட்டு இருக்கு. அப்போ அதில் நீ அந்த பேஜையே க்ளோஸ் பண்ணுறது பெட்டர். நீ அந்த இதில் க்ளோஸ் அண்ட் நோ அண்டு கொடுக்காம. அடுத்தது ஹெச்டிடிபிஎஸ் வெப்சைட்ஸை யூஸ் பண்ணுறது அது மாதிரி செக் பண்ணணும். அடுத்தது எக்ஸ்டென்ஷன்ஸ் கேர்ஃபுல். அது குக்கீஸ் அண்ட் கேஷ். ஓகே. அடுத்த விஷயம். ஓகே. சார்ஜ் இதில் வந்து ஹவு ஸ்ட்ராங் மை பாஸ்வேர்ட் இஸ். இதில் எந்த பாஸ்வேர்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அண்ட் ஆப்ஷன்ஸ் சேட்டில் பண்ணலாம். ஓகே. ஸோ ஓகே பாப்போம். நிறைய பேர் போட்டிருக்கீங்க. ஒன்லி ஏ டி சி ஏ. ஓகே. ஏடி. ஓகே. ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட். அதாவது வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஏ பார்ப்போம். ஏ வந்து சரி அதுக்கு முதல்ல இந்த விஷயத்தை வந்து ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டுன்னா அப்போ வந்து இந்த காலத்தில் வந்து இப்போ நார்மலாக வந்து ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸின் படி ஒரு 12 மோ கேரக்டர்ஸ் இருக்கணும். அடுத்தது கேபிட்டல் லெட்டர்ஸ் இருக்கணும், சிம்பிள் லெட்டர்ஸ், நம்பர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஓகே. ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து அட் சைன் வந்து சிம்பிள்ஸ். ஓகே. அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது இப்போ முதலாவது வந்து இது ஒரு பேட்டர்ன் மாதிரி வருது பாருங்க. A1 2 3 ஒரு சிம்பிள். அது QW அந்த கீபோர்டில் வந்து ஃபர்ஸ்ட் 3 லெட்டர்ஸ் அந்த மேலே இருந்து பார்க்கும்போது அது ASD 789 SATXC இந்த மாதிரி இது ஒரு சிம்பிள் பாஸ்வேர்டு. இது ஈஸியாக கெஸ் பண்ணக்கூடிய ஒரு பாஸ்வேர்டு. இது வந்து இப்போ நீங்கள் ஒரு இங்கே இப்போ நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் வந்து திருப்பி திருப்பி இந்த பாஸ்வேர்டை நீங்கள் எப்படி சம்டைம்ஸ் நீங்கள் அடிக்கிறது யாரும் பார்த்தோ இல்லை எந்த ஒரு விஷயத்தில் இந்த இது யூஸ் பண்ணி இது ஒரு சிம்பிள் பாஸ்வேர்டு கெஸ் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டு. அடுத்தது வந்து ஒரு டேட் ஆஃப் பர்த் 1999 May 4th. ஓகே.
இது வந்து சேஃப் இல்லை. அடுத்தது வந்து கடைசி பார்ப்போம், ஐ லவ் மல்லிகா. ஓகே. இது வந்து சும்மா ஓகே நம்மளா இப்போ போடுறது, இப்போ யாரும் உங்களோட பார்ட்னர்ஸோ இல்லை அப்படியே யார்கிட்ட பேர் போட்டுறதோ இல்லை இப்படி நிறைய சும்மா சிம்பிள் டைப் ஆஃப் பாஸ்வேர்ட் இதெல்லாம் யூஸ் சேஃப் பண்ண. சிஎன் சேஃப் பண்ணி பார்த்தோம்னா இதில் வந்து ஸ்பேஸ் இருக்கு அண்ட் கேபிட்டல் லெட்டர்ஸ் இருக்கு, பட் சிம்பிள்ஸ் இல்லை, நம்பர்ஸ் இல்லை. பட் இந்த பட்டனை வந்து ஒரு அட்டாக்கரால் அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் இடக்கிட வந்து ஒரு ஒரு ஃபாஸ்ட் ஒரு லாங் ஃப்ரேஸ் தான், பட் ஸோ இது வந்து ஆனால் இடக்கிட சிம்பிள் பட் லாங் 12 கேரக்டர்ஸுக்கு இது பக்கம்னா 20 கேரக்டர்ஸுக்கு மேலே வரும். இதில் வந்து ப்ளூ கேபிட்டல் இ அந்த இடங்கள் யூஸ் பண்ண இடங்கள் வந்து கெஸ் பண்ணல அவ்வளோ ஈஸியாக யாராலையும். இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க ஒரு பெரிய ஃப்ரேஸ் தான், பட் அந்த எங்கெங்கே கேபிட்டல் வருமானதை யாரால பேச வந்து கெஸ் பண்ண முடியாது. ஓகே. அடுத்தது வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ், சிம்பல்ஸ் அண்ட் ஸ்மால் லெட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணல, பட் இதுவும் ஒரு ஒரு பேட்டர்ன் மாதிரி இல்லை, இது ஒரு சும்மா கொடுத்த மாதிரி கேரக்டர்ஸ், பட் ஒரு ஞாபகம் வச்சுக்கூடிய மாதிரியும் இல்லை எங்கேயாவது யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இது ஒரு இருக்கிறதால இது ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டுன்னு கருது. ஓகே. அண்ட் இது வந்து முதலாவது திஸ் இஸ் ஃபேஸ்புக் நாட் ட்விட்டர். ஓகே. இங்கேயும் வந்து கேபிட்டல் யூஸ் பண்ணதுக்கு இது ஒரு ஸ்ட்ராங். அடுத்தது வந்து இந்த திஸ் ஐ வார இடத்துல ஒன் யூஸ் பண்ணிக்க, புக் அந்த ஓ வார இடத்துல ஜீரோ இந்த யூஸ் பண்ணி இது ஓரளவு ஸ்ட்ராங். பட் இது இதெல்லாம் வந்து எங்க எழுதி வச்சுக்க கூடாது, இது எழுதி வச்சுக்கிறது சேவ் பண்ணி வச்சுக்கிறது கொஞ்சம் ஒரு இதானது இல்லை. ஆனால் இது ஒரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக. அடுத்தது வந்து சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறபடி அந்த ஏ வார இடத்துல அப்படி அது யூஸ் பண்ணுறது இன்னும் ஸ்ட்ராங்காக பிடிக்காது. இப்படி நீங்கள் காம்ப்ளெக்ஸான பாஸ்வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே. ஸ்பாட் தி ஸ்கேம், ஸ்பாட் தி ஸ்கேம். ஸ்கேம். ஒன் செகண்ட். Okay, what counts as a scam? What and scam and scam is a trick that makes you click, give away info or download malware. ஸோ அதாவது வந்து அந்த ஸ்கேமண்டா வந்து உங்களை ட்ரிக் பண்ணுவாங்க. இப்போ யூஸர் வந்து உங்களை ட்ரிக் பண்ணி உங்களை இன்ஃபோ அதை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணுறதோ இல்லை உங்களோட சம்மந்தமான டீட்டெயில்ஸை இன்புட் பண்ணுறதோ டவுன்லோட் பண்ணுறதோ ஒரு இது என்ன ஒரு மூவி லிங்க்னு வந்துட்டு அதை வந்து கிளிக் பண்ணுறதால மூவி வந்து நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் ஆக்சுவலாக மூவி டவுன்லோட் ஆகுது. மூவியோட சேர்த்து வேறு மலிஷியஸ் அதாவது வந்து பாதகமான சில சாஃப்ட்வேர்ஸ் வந்து டவுன்லோட் ஆக சான்ஸ் இருக்குது. அதாவது வந்து ஸ்கேம் வந்து காமனான ஸ்கேம் டைப்ஸ் வந்து ஒரு ஃபிஷிங் இமெயில்ஸ். ஃபிஷிங்னா வந்து அதை உங்கள்ட்ட ட்ரிக் பண்ணி உங்களை கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறது, அதாவது இமெயில் மூலமாக பண்ணுறது தான் ஒரு டிரெக்ட் மெசேஜ் மூலமாக பண்ணுறது ஃபிஷிங். அண்ட் ஃபேக் ப்ரைஸ் மெசேஜஸ், அதாவது நீங்கள் வின் பண்ணிட்டீங்க, இப்படி ப்ரைஸ் வின் பண்ணிக்கிறீங்க, இதை நீங்கள் எவ்வளோ காசு கட்டினா இது பண்ணலாம், இல்லை உங்களோட டீட்டெயில்ஸ் தந்தீங்கன்னா நாங்கள் உங்களோட கண்டாக்ட் பண்ணுவோம், உங்களை பற்றி நேரில் வந்து தருவோம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேக் ஷாப்பிங் சைட்ஸ், இதுவும் ஒரு ஸ்கேம். பார்க்க அமேசான் மாதிரியே இருக்கும், பட் சில ஒன்று ரெண்டு எழுத்து வேறு சில இது பொதுவாக வந்து ஒருத்தர் யூஆர்எல்ஸ் வந்து செக் பண்ண மாட்டாங்க, பார்க்க விசிட் பண்ண உடனே பார்க்க அமேசான் மாதிரியே இருக்கும், அதுக்கு அது ஃபேக் வெப்சைட், அது ஒரு ஸ்கேம். அந்த சஸ்பீஷியஸ் வெப்சைட் லிங்க்ஸ், சந்தேகமான மொபைல் அப்ளிகேஷன்ஸ் லிங்க்ஸ். ஓகே. அது வந்து இது வந்து ஸ்ரீலங்காவில் நடந்த ரீசெண்ட் நடந்த சில விஷயங்களை பற்றி நாங்கள் ஆதிக்கமிங்க. இதை பார்த்தீங்கன்னா சந்தேகத்துக்குரிய நபர்கள் அல்லது நிறுவனங்கள் வந்து பரிசு பொருட்களை பெறுவதற்காக முகவரி கேட்டு எஸ்எம்எஸ் அல்லது இமெயில் மூலம் அனுப்பப்படும் லிங்க்ஸ்களை அணுகுவதன் மூலம் நீங்கள் நிறைய இழப்புகளை சந்திக்க நேரிடும். இது வந்து எங்கே வந்தோம்னா ஸ்ரீலங்கா சர்ட், அதாவது வந்து ஸ்ரீலங்கா சைபர் எமர்ஜென்சி ரெடினஸ் டீம்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கவர்மெண்ட் செமி கவர்மெண்ட் ஒரு ஆர்கனைசேஷன். இது வந்து ஸ்ரீலங்கா சம்மந்தமான இந்த இதில் உங்களை ஆக்களை பொதுவாக வந்து பப்ளிக் அண்ட் ஆன்லைன் யூசர்ஸை வந்து சேஃபாக அவங்களுக்கு அவேர் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன். அதோட சேர்ந்து நிறைய சைபர் செக்யூரிட்டி சம்மந்தமான நிறைய விஷயத்தில் கண்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க தான் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மெசேஜ்கள் வந்து அதெல்லாம் நம்ப வேண்டாம். இப்போ யாராவது வந்து இப்படி உங்களுக்கு ஸ்ரீலங்கா போஸ்ட்ல இருந்து ஒரு நம்பர்ல இருந்து உங்களுக்கு மெசேஜ் வராது. ஓகே. யூ பார்சல் cannot be delivered due to an incorrect address, please update your information. ஒரு அட்ரஸை பார்த்தாலே விளங்குது ஒரு ஒரு நம்பருக்கு தூரி சொல்லுங்க போஸ்ட் வெப்சைட்டே இல்லை. அடுத்தது டெலிவரி அட்டம்ஸ் மேட் அப்படி இதுல திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு நம்பர் வந்து ஹைட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் மோஸ்ட் வந்து எல்லாருமே அட்லீஸ்ட் ஒன் ஆர் டூ இப்படியான மெசேஜ் எடுத்துருப்பீங்க, உங்களுக்கு வந்திருக்கும். ஓகே. லோன் வந்து லோன் எடுக்கலாம், உங்களுக்கு லோன் யூ அவைலபிள் ஃபார் லோன் அப்படியான விஷயங்கள். அப்படி போது இங்கே இந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா எஸ்எல் போஸ்ட் கவர்மெண்ட் எல்டிகே டாட் டாப். ஓகே.
இது கவர்மெண்ட் ஆக்சுவல் வெப்சைட்டே இல்லை வந்து. ஆனால் பார்த்தீங்கன்னா கிராஃப்டட் வெப்சைட் இது. ஸ்ரீலங்கா வெப்சைட் போஸ்ட் வெப்சைட்டுக்கு நீங்கள் லாகின் பண்ணாலே இப்படி தான் வரும். பாரு பேஜ் மாதிரி. ஆனால் இது யாரும் கவனிக்க மாட்டாங்க. பார்த்து ஒரு சின்ன மெயிலோட அட்ரஸ் பாக்ஸோட சின்ன இது இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் அட்ரஸ் யோட யூ நேம் அண்ட் நீங்கள் உங்களோட டீல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுவீங்க. இப்படி ஒரு இந்த இப்படி ஒரு லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி வந்து நிற்கும். நீங்கள் இப்படி ஃபில் பண்ணுவீங்க. பார்க்க ஸ்ரீலங்கான அஞ்சு திணைக்களம் ஸ்ரீலங்கான லோகோ இருக்குது, ஸ்ரீ பர்சனல் லோகோ இருக்குது. அது நம்ம தகுந்த வெப்சைட் தான். ஓகே, நாங்கள் கொடுத்துருவோம். ஆனால் இதெல்லாம் ஸ்கேம். இப்படியான விஷயங்கள்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு ஸ்ரீலங்காவில். நீங்கள் நிறைய நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்தது வந்து இங்கே அமேசானில் வந்து இருக்குது. அமேசானில் 30th anniversary உங்களுக்கு வந்து கிவ் அவே தராங்க. உங்களுக்கு ஃப்ரீ நெட்ஃப்ளிக்ஸில் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ அப்படின்னு நிறைய வரும். இதெல்லாம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரீ டேட்டா டயலாகில் ஃப்ரீ டேட்டா இந்த ஸ்பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டேட்டா தராங்களா. என் ஃப்ரெண்டுக்கு 5 GB வந்திருக்கு, உனக்கு வரும், ட்ரை பண்ணி பேரண்டு அப்படியான என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கு 5 GB டேட்டா வருதுண்டு ஒரு 2 3 பேருக்கு கிளிக் கொடுத்துருப்பாங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மிச்சாக்கள்கிட்ட வந்து வந்து இப்படி ஷேர் பண்ணி 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 ஒருத்தர் மிஸ்டேக் பண்ணால் உங்களை நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் உங்களோட இதெல்லாம் எடுத்துருவாங்க. இப்போ இதில் நிறைய பேர் மூவி பார்த்துருப்பீங்களோ தெரியல. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இரும்பு திரையன்ற ஒரு மூவி வந்து அதில் உங்களுக்கு இதை பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க. அம், உம், இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது ஒரு சின்ன டேட்டா கூட உங்களுக்கு அவங்களுக்கு வேல்யூபிள். அது உங்களை வச்சு உங்களை பற்றின ஒரு சின்ன டேட்டா நாங்கள் நினைக்கலாம் என்ன ஹேக் பண்ணி என்ன செய்ய போகிறாங்க. இப்போ ஃபுல்லாகவே மொபைல், எல்லாமே மொபைல், எல்லாமே டிஜிட்டல். அப்போ ஸ்ரீலங்காவில் வந்து இனி காலங்களில் டிஜிட்டல் இப்போ கவர்மெண்ட் வந்து என்ன டிஜிட்டைஸ் பண்ணிட்டு இருக்காங்க மோஸ்ட் எல்லாத்தையும். அந்த டிஜிட்டைஸ் பண்ணுறது அதோட சேர்ந்து வர பெரிய த்ரெட் வந்து அதால் நடக்கிற ஸ்கேம்ஸ். அதை அப்போ அதையும் வந்து ஃபேஸ் பண்ணணும். அதுக்கெல்லாம் நாங்கள் ரெடியாக இருக்கணும். பப்ளிக் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அதுக்கு என்ன சொல்லுங்க அதை வந்து ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கணும். அப்படியான ஃபேக் அதை ஐடென்டிஃபை பண்ணுறது, இதை ஐடென்டிஃபை பண்ணுறது. மோஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து இதை பற்றி அவேர்னஸே இல்லாமல் இருக்காங்க. அது அவங்களெல்லாம் நாங்கள் எடுக்கேட் பண்ணணும். இதில் இருக்க போலீஸ் சலுகைகளை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். போலீஸ் சலுகைகள் எல்லாம் அதைய விட வந்து நீங்கள் இதை வந்து நீங்கள் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுறதோ அதெல்லாம் செய்யவே கூடாது. இப்போ ஒரு 6 சயின்ஸ் இட்ஸ் ஸ்கேம்ன்றதுக்காக ஒரு நாங்கள் செலக்ட் பண்ண ஒரு கொஞ்சம் சயின்ஸ், அதாவது சில சில விஷயங்களை வச்சு நீங்கள் அந்த ஸ்கேம் மெசேஜ்ன்றது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். அதாவது வந்து டூ அர்ஜென்ட் ஆக்ட் நவ் ஓ லூஸ் ஆக்சஸ். இப்போ வந்து இப்போ உங்களுக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு, இந்த ஆஃபரை இப்போவே இந்த லிங்கை கிளிக் பண்ணி இப்போவே ஒரு 30 நிமிஷத்தில் கொடுத்துருங்க. இல்லைன்னா நீங்கள் இந்த ஆஃபரை நீங்கள் லூஸ் பண்ணிடுவீங்க, இது உங்களுக்கு கிடைக்காது. அப்படி அந்த ஏர்ஜென்சி இருக்குமாங்க. அடுத்தது வந்து பேட் கிராமர் ஸ்பெல்லிங். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே 1 2 எழுத்து பிழைகள் மிஸ்டேக்குகள் இருக்க சான்ஸ் இருக்குது நிறைய. ஆனால் இப்போ மோஸ்ட் வந்து இப்போ ஏஏ டூல்ஸ் இருக்குது. அதை வச்சு வச்சு என்ன செய்வாங்கன்னா கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இப்போ வர சான்ஸ் குறைவு. பட் ஏர்ஜென்சி இல்லாட லிங்க்ஸ் வந்து அந்த முதல்ல இதில் கடந்த வியர்ட் லிங்க்ஸ் இருக்கும். அமேசான் லாகின் பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பார்க்க அமேசான் பேஜ் மாதிரியே இருக்கும். ஆனால் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணால் இந்த லிங்க் இப்படி இருக்கும். ஃபேக் சென்டர்ஸ் நேம்ஸ், பேபால் சப்போர்ட் இப்படியெல்லாம் வரும் உங்களுக்கு. வித் ஸ்கெட்ச் இமெயில்னா ஒரு கிராஃப்டட் வந்து பேப்பர்லேருந்து வர மாதிரி ஆக்சுவல் இமெயில் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. பேபால் சப்போர்ட் வரும். பட் பேபால் ஆக்சுவல் சப்போர்ட் அப்படி இருக்காது. ஓகே. அண்ட் டூ குட் டு பி ட்ரூ. அதாவது வந்து உங்களை அது உண்மையான நம்ப வைப்பாங்க உங்களை. அதாவது யூ ஹேவ் ஒன் ஐஃபோன், உங்களுக்கு ஒரு ஐஃபோன் கிடைச்சிருக்குண்டா, எனக்கு ஐஃபோன் வந்திருக்கு, ப்ரைஸில் வந்திருக்கு, இதை கிளிக் பண்ணி நான் நாங்கள் போனால் சரி. சில பேர் நினைப்பாங்க 1000 ரூபா தானே கொடுத்து சரி லக்கு தானே வந்தாலும் வரட்டும் அப்படின்னு சில பேர் கார்டு டீட்டெயில்ஸை கொடுத்துருவாங்க. அந்த கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இன்ஃபர்மேஷன். அந்த கார்டு சில வெப்சைட்ஸ் சில சைட்ஸில் வந்து உங்களை கார்டு வந்து ஈவன் நீங்கள் அந்த 12 டிஜிட் நம்பர் அண்ட் உங்களோட எக்ஸ்பைரி டேட் அந்த ரெண்டும் கொடுத்தாலே நீங்கள் அந்த பின்னுக்கு இருக்கிற சிவிஜி நம்பர் அந்த நம்பர் இல்லாமலே உங்களை கார்ட்லேருந்து கேஷ் எடுக்க முடியும் மோஸ்ட் இப்போ. அதெல்லாம் சில அட்வான்ஸ் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி செய்யலாம். அப்போ அப்படியான விஷயங்கள் நீங்கள் எல்லாம் கொடுக்குறதுல தவிர்த்து இருக்கணும். அடுத்தது ஆஸ்கிங் ஃபார் பாஸ்வேர்ட், ஓடிபி. அதாவது வந்து இந்த வெப்சைட் லிங்கில் போனால் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கேட்பாங்க, அதாவது ஓடிபி தர சொல்லுவாங்க. ஓகே, அப்படி யாருமே கேட்குறது இல்லை உங்களுக்கு. இப்போ இமெயில் மூலமாக உங்களை பாஸ்வேர்டு அனுப்புங்கோ, இல்லை ஃபோன் கால் பண்ணி பண்ணி பண்ண பண்ண மாட்டாங்க. ஓகே. அதாவது இதில் வந்து கொஞ்சம் ஃபேக் இமெயில்ஸ் இருக்குது. அதாவது வந்து நாங்கள் முதல்ல அதை பார்த்தோம்னா இதில் இமெயில் அட்மின் நோட்டிஃபிகேஷன் info@moi.government.lk டு sita@juom.lk வார்னிங் இமெயில் அக்கௌண்ட் நோட்டிஃபிகேஷன். இது இந்த இமெயில் அக்கௌண்ட்டில் என்ன சொல்லியிருக்கேன்னா dear sita@juom.lk the password for your email account expires today. ஓகே, அண்ட் கீப் கண்டினியூ வித் த சேம் பாஸ்வேர்ட் யூசிங் த பிலோ போர்ட்டல். ஓகே, நீங்கள் என்ன இங்கே வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கீப் த சேம் பாஸ்வேர்ட். இந்த லிங்கை கிளிக் பண்ணி சேம் பாஸ்வேர்டு கீப் பண்ணுறதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து access to this account will be restricted and blocked till proper verification. அதாவது இதை வந்து என்ன சொல்லுவாங்க, இது ஒரு ஏஜென்சி மாதிரி உங்களுக்கு. இந்த
உங்களோட அக்கௌண்ட் வந்து இப்படி ஒரு ஆள் வாண்டு இப்போ இந்த சீதா ஆண்டவா வந்து அவன் அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆயிருமெண்டு என்ன பயந்து ஒரு ஏர்ஜென்ட்டாக செய்யணும் இல்லைன்னா என் அக்கௌண்ட் அக்சஸ் போயிருமெண்டு போயிடும் ஒரு ஏர்ஜென்ட்டால் கிளிக் பண்ண பார்ப்பேன். அடுத்தது யூ கேன் ஆல்சோ சி செக்யூரிட்டி ஆக்டிவிட்டி அட் அது சம்மந்தமாக செக்யூரிட்டி இப்போ கொஞ்சம் பார்க்க லெஜிட்டிமேட் மாதிரி இருக்கும் இப்படியெல்லாம் போட்டா இது கொஞ்சம் நம்ப தகுந்த மாதிரி தான் அப்படிலாம் உங்களை நம்ப வைப்பாங்க. அந்த திஸ் இமேஜ் ஜென்ரேட்டட் ஃப்ரம் த டொமைன் இமெயில் நீங்கள் வந்து சில இந்த பிளேஸ் ஹோல்டர்ஸ் இதெல்லாம் போட்டிருக்காங்க பட் ஒழுங்காக இது ஃபில் ஆகலை இந்த மாதிரி விஷயங்கள். இதில் பார்த்தோம்னா முதலாவது இதுக்கு என்னென்ன பிரச்சனை ஸ்பூஃப்ட் irrelevant இமெயில் அட்ரஸ் urgent சப்ஜெக்ட் லைன் வார்னிங் இமெயில் அக்கௌண்ட் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஏர்ஜென்சியை காட்டுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீதா juom.lk வந்து ஒரு செப்பரேட் டொமைன். அடுத்தது moi.government.lkன்றது வேறொரு டொமைன். அந்த டொமைன்லேருந்து இந்த டொமைனுக்கு வந்து உங்களோட பாஸ்வேர்டு எக்ஸ்பயர் ஆகுதுன்னு அனுப்புறது வந்து ஒரு irrelevant ஒரு சம்மந்தமே இல்லாத உங்களை இப்போ இவாண்டு ஜுவோம் அக்கௌண்ட்டு காணாமல் போகிறது வந்து சாரி அதில் பாஸ்வேர்டு இல்லாமல் இப்போ எக்ஸ்பயர் ஆக போகிறது வந்து வேற ஒரு டொமைன்லேருந்து அனுப்புகிறாங்க. அது வந்து கொஞ்சம் ஒரு சந்தேகம் ஒரு முதலாவது ஒரு சைன். அடுத்து அன்யூஷுவல் சல்யூட்டேஷன் புவர் கிராமர் ஸ்ட்ரேஞ்ச் டேட் ஃபார்மேட். ஓகே, டேட் ஃபார்மேட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இதில் டபுள் டென் டாட் இருக்கு அப்படி சாரி அதில் டேட் ஃபார்மேட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. டுடே அண்ட் இப்படி அடுத்தது வந்து இதில் வந்து நேம் வந்து இந்த சல்யூட்டேஷன் வந்து இப்படி யாரும் இமெயிலில் கொடுத்து சல்யூட்டேட் போட மாட்டாங்க. இப்போ இதில் வந்து டே சீதா அப்படியே கொடுப்பாங்க. இது வந்து ஒரு ஆட்டோமேஷன் பண்ண இமெயில் மாதிரி ஒரு டேட்டா பேஸை யூஸ் பண்ணியோ அப்படி அந்த இமெயில் அட்ரஸான நேம் கிடைக்கல அப்போ இதுலேருந்து பண்ண மாதிரி. அடுத்தது லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. லிங்க் இது கொஞ்சம் இது வந்து நீங்கள் இதுக்கு மேலே மவுஸை கொஞ்சம் ஹவர் பண்ணீங்கன்னா இதில் காட்டும் உங்களுக்கு என்ன லிங்க் பேக்ரவுண்டில் லிங்க் ஆகிருக்குண்டு நாங்கள் அதை பார்க்காம டப்புன்னு கொடுத்துருவோம். ஓகே, அடுத்தது வந்து சஸ்பீஷியஸ் யூஆர்எல்ஸ் வந்து பார்க்க கொஞ்சம் இங்கே சொல்லணும் இப்போ வந்த டொமைன் வேறு இது இந்த டொமைன் வேறு இங்கே இருக்கிறது பயோசாட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு டொமைன். அடுத்தது இப்படியான விஷயங்கள் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து சேலஞ்சு ஸ்பாட் தி ஸ்கேம். ஓகே, இதில் வந்து யூ ஹைட் சாம் கன்க்ளூஷன் வி ஆர் thrilled to offer you the project manager role with a competitive salary of blah blah. Access your offer details here before it's too late. Okay, அடுத்தது வந்து மை கவர்மெண்ட் வி ஹவ் ப்ராசஸ் யுவர் டேக்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் கைண்ட்லி விசிட் மை கவர்மெண்ட் டேக்ஸ் டாட் காம் ஃபார் மோர் டீட்டெயில்ஸ். ஓகே, இதில் வந்து முதலாவது பார்க்கும்போது என்னென்னா முதலாவதுல வந்து யூஆர் ஹையர் சாம் யாரும் வந்து இப்போ ஆர்கனைசேஷன் ஐடி ஆர்கனைசேஷன் இது ஆர்கனைசேஷன் உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக நீங்கள் ஹையர் பண்ணுறீங்க இந்த இங்கே கிளிக் பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு யாரும் இன்ஃபார்ம் பண்ண போகிறது இல்லை. முதல்ல வந்து நீங்கள் அப்ளை ஒரு ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணீங்கன்னா ஒரு போஸ்டல் அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லைன்னா எங்கள் வெப்சைட்டில் அந்த இதில் வந்து நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க மொபைலில் சாரி இமெயில் அட்ரஸ் இமெயில் மூலமாக அப்ளை பண்ணியிருப்பீங்க. மோஸ்ட் வந்து இமெயில் கம்யூனிகேஷன் நடக்கும் அதாவது ஒரு ட்ரஸ்டட் டொமைன்லேருந்து வரும். இது ஒரு மொபைல் நம்பரில் யாரும் மோஸ்ட் வந்து கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. அடுத்தது வந்து சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து மோஸ்ட் வந்து யாரும் எஸ்எம்எஸ் மூலமாகவோ இதில் ஷேர் பண்ணுறது இல்லை. அது வந்து இமெயிலோ உங்களுக்கு அக்ரிமெண்ட் அதில் தான் வரும் இப்படியான விஷயங்கள். அடுத்தது இங்கேயும் ஹெச்டிடிபி அடுத்தது இதில் ஒரு ஹெச்டிடிபி வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோமே ப்ரௌசர் சேஃப்டியில் ஹெச்டிடிபி சைட்டை போட்டு அனுப்பியிருக்காங்க. இது ஒரு சேஃபான வெப்சைட்டே இல்லை லிங்க். ஓகே, அடுத்தது த கொமோ அபி ஓசாம் இது ஒரு பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு நேம். இது பார்க்கும்போது த கம்பெனி அப்படி சும்மா அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் வரும் ஒரு ட்ரஸ்டட் மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையாக அது இல்லை. நீங்கள் எப்படியான விஷயங்களை ஸ்போர்ட் பண்ணணும். ஓகே, ஓகே, நீங்கள் ஒரு ஸ்கேம் பண்ணுற ஒரு விஷயத்தை ஒரு விஷயம் உங்களுக்கு ஸ்கேம் பண்ண உங்களுக்கு சஸ்பீஷியஸாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யும் அதை பற்றி பார்ப்போம். அதாவது வந்து டோன்ட் கிளிக் த சஸ்பீஷியஸ் லிங்க்ஸ் ஆர் பட்டன்ஸ். ஓகே, அந்த ஏதாவது சஸ்பீஷியஸாக உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் எதையுமே கிளிக் பண்ணக்கூடாது. கிளிக் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்டில் நடக்கிறது விஷயங்கள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. பேக்ரவுண்டில் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸ்கிரிப்ட் ரன் ஆகும், சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆக சான்ஸ் இருக்குது. ஆனால் பட் இப்போ மோஸ்ட் ப்ரௌசர்ஸ் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு வந்து நீங்கள் சில இதில் வந்து சப்போர்ட் பண்ணும். பட் அது ஒரு பேசிக் லெவல் ப்ரொடெக்ஷனை தான் உங்களுக்கு கொடுக்கும். முதல்ல மோஸ்ட் வந்து ஒரு கம்பெனி ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு ஸ்கூலோ ஏதோ ஒரு விஷயத்தில் அதாவது வந்து ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் வந்து பீப்புள் வந்து பாதுகாப்பாக இருக்கிறோமோ யூசர்ஸ் வந்து எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கிறோமோ அந்தளவுக்கு சிஸ்டம் இதாக இருக்கும். இப்போ ஒரு எவ்வளவு செக்யூர்டாக தான் நாங்கள் சிஸ்டம் வச்சுருந்தாலும் அதில் இருந்து யூஸ் பண்ணுற ஒரு யூசர் வந்து ஒரு லிங்க் வந்து கிளிக் பண்ணிட்டாருண்டா அதில் அதுக்கு மூலமாக பேக்ரவுண்டில் ஸ்கிரிப்டுகள் ரன் ஆகி அது பிறகு அந்த கம்ப்ரமைஸ் அதாவது வந்து ஹேக் ஆக சான்ஸ் இருக்குது நிறைய.
அப்போ அது நாங்கள் எதையும் வந்து முதலாவது வந்து நாங்கள் யூசர்ஸ் தானே வேறு இருக்கும் அது வந்து எந்த ஒரு கிளிக்ஸோ சஸ்பிஷியஸ் லிங்க்ஸை வந்து பட்டன்ஸை வந்து கிளிக் பண்ணக்கூடாது. அடுத்தது வந்து டோன்ட் ரிப்ளை டு வியர்ட் மெசேஜஸ். ஏதாவது உங்களுக்கு விசித்திரமான ஒரு மெசேஜ் வந்தாலோ ஏதாவது விஷயம் வந்தால் நீங்கள் ரிப்ளை பண்ணக்கூடாது. முதல் வந்து அவங்களுக்கு கன்வர்சேஷன் டெவலப் பண்ணியோ கால்ஸோ இதில் அது ரிப்ளை பண்ணக்கூடாது. அடுத்தது வந்து ரிப்போர்ட் பண்ணணும். அந்த ஏதாவது நீங்கள் இப்போ மோஸ்ட் வந்து அவுட்லுக்கோ இது இமெயில்ஸ் ஜிமெயில் வச்சிங்கன்னா நீங்கள் அங்கே உங்களுக்கு இந்த ரைட் சைடில் ஒரு இமெயிலுக்கு இதில் வந்துச்சுன்னா டபுள் கிளிக் பண்ணி அந்த டபுள் கிளிக் சாரி 3 டாட் இருக்கும் அந்த டாட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா ரிப்போர்ட் ஸ்பேமோ ஃபிஷ் இருக்கும் ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். அது ரிப்போர்ட் பண்ணலாம் உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட்டுக்கோ இல்லை கூகுளுக்கோ ரிப்போர்ட் பண்ண முடியும். அது மாதிரி அந்த அப்போ சைட்டில் ரிப்போர்ட் பண்ணால் ட்ரஸ்டட் அடல்ட்டோ டீச்சர். இப்போ நீங்கள் ஸ்கூல் சம்மந்தமாக உங்களுக்கு ஸ்கூல் இமெயிலோ இல்லை நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டியில் போகிறீங்கன்னா நீங்கள் அந்த உங்களுக்கு கவர்மெண்ட் சைட்டுக்கோ உங்களுக்கு இப்படி ஒரு இது நடக்குதுன்ற ஒரு சஸ்பீஷியஸான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நீங்கள் அவைக்கு ரிப்போர்ட் பண்ணலாம். ஐடி டீம் ஒரு கம்பெனி என்றால் அவங்களுக்கு ஐடி செக்யூரிட்டி டீம் இருக்கும் அதுக்கு ரிப்போர்ட் பண்ணலாம். அது ஒரு ஆதாரம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு அந்த சென்டரை வந்து பிளாக் பண்ணுங்க. அடுத்தது இமெயில் அட்ரஸோ மொபைலோ பிளாக் பண்ணிடுங்க இப்படி ஸ்கேம் இருந்தால். இல்லாட்டா இப்போ கால் நம்பர் வந்து உங்களுக்கு அடிக்கடி கால் வருது அப்படி இப்படின்னா அதை வந்து பிளாக் பண்ணலாம். அடுத்தது யூஸ் டூ ஃபேக்டர் ஒத்தென்டிகேஷன். இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். உங்களை வந்து நீங்கள் வந்து ஒரு கூகுளுக்கோ அங்கே லாக்இன் தனியாக பாஸ்வேர்ட் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. டூ ஃபேக்டர் ஒத்தென்டிகேஷன் அதாவது வந்து மொபைல் நம்பருக்கு ஓடிபி அனுப்புற அந்த மாதிரி இதெல்லாம் செட்டப் பண்ணலாம். அது மோஸ்ட் வந்து இப்போ கூகுள் மற்ற அக்கௌண்ட்ஸ் வந்து அது வந்து டிஃபால்ட்டாகவே அந்த ஆப்ஷன் எனேபிள்டாக இருக்குது. நீங்கள் தனி பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணிடலாது. பட் சில சில வெப்சைட்டுகள் சில லோக்கல் வெப்சைட்ஸில் வந்து இன்னமும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பாஸ்வேர்ட் தனியாக பாஸ்வேர்டை மட்டும் யூஸ் பண்ணணும்னா செகண்ட் ஃபேக்டர் ஒத்தென்டிகேஷன் அப்படி அதில் யூஸ் பண்ணுறது பெட்டர். அடுத்தது வந்து செக்யூர் யூ வெப் அப்ளிகேஷன்ஸ். பை செக்யூரிட்டி மேட்டர்ஸ் இன் வெப் ஆப்ஸ். ஓகே. அதாவது வந்து வெப் அப்ளிகேஷன் இப்போ நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளுமே ஏதோ ஒரு வகையில் வந்து வெப்சைட் ஆக்சஸ் பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம். இப்போ எல்லாம் வந்து முதல் காலத்தில் வந்து என்னடா இப்போ எக்ஸலாக இருக்கட்டும் வேர்டாக இருக்கட்டும் நீங்கள் அக்சஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் என்ன சார் நான் எக்ஸல் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும் அது சரி. ஆனால் இப்போ வந்து நீங்கள் ஒரு மோஸ்ட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லைட்ஸ் வந்து இப்போ வந்து நாங்கள் இந்த ஸ்லைட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது கேன்வா. ஓகே. இதில் முதல் 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 வந்து நாங்கள் நம்ம பவர் பாயிண்ட் வந்து அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி பவர் பாயிண்ட் டவுன்லோட் பண்ணணும்னா தனியாக பவர் பாயிண்ட் டவுன்லோட் பண்ணல. அது வேர்ட் எக்ஸல் எல்லாம் அந்த பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணணும். அப்போ அதை வந்து ஈஸி ஆகுறதுக்கு என்ன செய்யறாங்கன்னா வெப்சைட்ஸ்லேயே வந்து எல்லா ஃபெசிலிட்டியுமே கொடுக்குறாங்க. இப்போ வீடியோ எடிட்டிங்கும் சரி ஃபோட்டோ எடிட்டிங் எல்லாமே வெப்சைட்லேயே அக்சஸ் பண்ணலாம். நீங்கள் அதுக்கு தனி ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு. ஓகே. இப்போ அப்படியான இப்போ அப்படி அதால் வந்து என்னென்னா எல்லாரும் வந்து இப்போ செக்யூரிட்டி வெப் அப்ளிகேஷன்ஸை வந்து செக்யூர்டாக இருக்கும். அதுக்கு அதுக்கு வந்து அதில் வர ரியல் வேர்ட்ஸ்லேயே என்னது அதால் வர கன்சிக்யூஸ் பார்ப்போம். இப்போ நிறைய வெப்சைட்ஸ் வந்து செக்யூரே இல்லை. அதாவது வந்து வெப்சைட்ஸ் வந்து ஹேக் ஆகிக்கிட்டே இருக்குது. நான் இதில் கோடிக்கணக்கான வெப்சைட்ஸ் இருக்குது இந்த ஐடி இதில் வந்து வேர்ல்டில் கோடிக்கணக்கான வெப்சைட்ஸ் வந்து அது நிறைய எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய எவ்வளவோ இருக்குது. அது தெரிஞ்ச ஃபேமஸான வெப்சைட்ஸ்லேயும் வந்து வீக்லியோ டெய்லி வந்து அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. அப்டேட் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் அது என்னத்துக்கு ரீசெண்டாக ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ப்ரௌசர் எடுத்தீங்கன்னா அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. அது என்ன அவங்க ஏற்கனவே செஞ்சு இப்போ எதுவுமே வந்து 100% செக்யூர் இல்லை. இப்போ இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற வெப்சைட் உங்கள் லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ நீங்கள் ஐஃபோன் வச்சுக்கிறீங்க இல்லை ஒரு நல்ல ஒரு ஹை எண்ட் மாடல் லேப்டாப் வச்சிங்கன்னா அது 100% செக்யூர் இல்லை எதுவும். நம்ம சொன்ன மாதிரி ஒன்லி ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் வந்து யூசர்ஸ் வந்து எப்பவுமே அவேராக இருக்கணும் என்ன விஷயத்துல. அதாவது அடுத்தது வந்து ரியல் வேர்ட்ஸ் கன்சிக்வன்சஸில் வந்து அடுத்தது பார்க்க போகிறது வந்து டேட்டா லீக்ஸ். வந்து நீங்கள் வெப்சைட்ஸில் வந்து நீங்கள் சும்மா ஒரு வெப்சைட்டு போய் நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்க மொபைல் நம்பர் ஃபோன் இதெல்லாம் கொடுக்கும்போது அதெல்லாம் வந்து லீக் ஆக சான்ஸ் இருக்குது. டார்க் வெப் பண்ண இருக்குது. டார்க் வெப்பில் வந்து உங்கள் சம்மந்தமான டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுக்குற இப்போ சம்டைம்ஸ் நீங்கள் ஒரு ட்ரஸ்டட் வெப்சைட் இருந்தாலும் அந்த வெப்சைட் ஹேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்கிங் வெப்சைட்டோ இப்போ ஸ்ரீலங்காவில் ரீசெண்டாக ஒரு பெரிய ஒரு அட்டாக் ஒன்று நடந்திருக்கு. எனிவன் யாரும் தெரியுமா எந்த பேங்க் சாட்டில் சொல்லணும்னா யாராவது கையை வைத்துங்க பார்ப்போம். ரீசெண்டாக நடந்த ஒரு பிரீச் மேஜர் இன்சிடென்ட் இன் ஸ்ரீலங்கா அப் நோ. எனிவன் யாராவது கேள்விப்பட்டீங்களா? ஆன்சர் இஸ் ரீசெண்டாக நடந்தது. பட் அது நியூஸ்ல எல்லாம் ஹேண்ட்ஸ் ரைஸ் ஒருத்தருமே தெரியாதா? ஒருத்தருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணல. ஓகே. ஓகே யாரும் மெசேஜ் பண்ணிக்கலாம். எஸ். ஓகே.
அது வந்து டேட்டா லேக்ஸ் வந்து ஒரு ஸ்ரீலங்காவில் ஒரு ஃபேமஸான இதில் சொல்லலை. ஒரு ஃபேமஸான ஒரு பேங்க் உண்டு. கிட்டத்தட்ட 1.9 டிபி, நாட் ஷூர் கரெக்டாக தெரியல. டிபி டேட்டா வந்து எக்ஸ்போஸ், அதாவது டார்க் வெப்பில் வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. அதாவது வந்து மொபைல், சாரி, பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், அங்கே ஒர்க் பண்ண ஒர்க் ஃபோர்ஸ், அதாவது வந்து எம்ப்ளாயீஸ் டீட்டெயில்ஸ், எம்ப்ளாயீஸ் சம்மந்தமான ப்ரைவசி டீட்டெயில்ஸ், பர்சனல் டீட்டெயில்ஸ், அங்கே அக்கௌண்ட் வச்சுக்கிறார்கள், எவ்வளோ காசு வச்சுக்கணும், அந்த மாதிரி முழு டீட்டெயில்ஸ், எல்லா டீட்டெயில்ஸ் வந்து expose. இது ஒரு பெரிய ஒரு ஹியூஜ் ரிஸ்க். பட் இது வந்து நியூஸில் பேசப்படல. நான் நியூஸில் பார்க்கல, வேற சும்மா சில ட்ரஸ்ட் சோர்ஸில் வந்து இதை பற்றி இப்போவுமே இப்போ வந்து அதை பற்றின விவாதங்கள் நடந்தோன்னா இருக்கு. பட் அதை பற்றி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்ல பெருசாக எதுவுமே கதைக்கல. அப்படி ஒரு பெரிய ஒரு பிரீச் நடந்திருக்கு ஸ்ரீலங்கா. 1.9 டிபி, டிபி டேட்டா, நாட் ஜிபி, டிபி. டிபி டேட்டான்றது ஒரு பெரிய பெரிய ஒரு அந்த பேங்க்ல உள்ள முழு கஸ்டமர்ஸ், அங்கே ஒர்க் பண்ண எம்ப்ளாயிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்ல போனால், அந்த கம்பெனியில் ஒரு ஆள் வந்து ஒர்க் பண்ணிட்டு அவங்கள இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்காங்க, அவங்கள ரிஜெக்ட் பண்ணிக்காங்க. ஏன் அவங்கள ரிஜெக்ட் பண்ண ரீசன், இதெல்லாம் வந்து ஒரு பயங்கர சென்சிட்டிவான டீட்டெயில். இப்போ இது இன்னொரு கம்பெனி போச்சுதுன்னா, ஒருத்தன் பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து இதெல்லாம் இப்போ லைஃபே எஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள். அது மாதிரி எவ்வளவு எப்படி வச்சுக்க, எவ்வளவு காசு வச்சுக்க, பேங்க்ல அக்கௌண்ட் எவ்வளவு இருக்கு, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் டார்க் வெப், அதாவது வந்து அந்த டார்க் வெப் ஆக்சஸ் இருக்கிற யாரும் வந்து அக்சஸ் பண்ணலாம். பெரிய பெரிய ஹேக்கர்ஸ் அந்த இதில் வந்து இப்போ அது நடந்ததால அந்த வெப் அந்த கம்பெனியில் ஷேர்ஸ், அந்த கம்பெனியில் ஷேர்ஸ் வாங்கி வச்சிருந்தது, அந்த கம்பெனி மூலமாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த பெரிய பெரிய இது எல்லாம் வந்து பயங்கர டவுன் ஆனது. அதால் அது வந்து ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட், அது வந்து பெரிய நிறைய லாஸ். ஆனால் அது வெளியில் பேச தெரியல யாருக்கும். யாரும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சரி ப்ரௌஸ் பண்ணி பாருங்க. காகில்ஸ் பேங்க், ஓகே, காகில்ஸ் பிரீச், ஓகே, தேடி பாருங்க யாரும் இன்ட்ரெஸ்ட் இருந்துக்கிறாங்க. அப்போ ஒரு மேஜர் லீக் உண்டு. பட் நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் வந்து அக்சஸ் பண்ண முடியாது, டேரக்ட் வெப்சைட்ஸ் அக்சஸ் பண்ணி இருந்தாலும். பட் அது கொஞ்சம் சில பேர் கையில் தான் இருக்குது. அதில் சொல்ல வெளியில் கொஞ்சம் சென்சிட்டிவ் அது. ஓகே, அது இன்னும் அதை ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி போயிடும். ஓகே, அடுத்தது வந்து டிஃபேஸ்ட் ஆப்ஸ் வந்து ஆப்பிள் வந்து என்ன அவை வந்து மாற்றப்படும். அப்ளிகேஷன்ஸில் அதுக்குள்ள வளரபிலிட்டிஸை வச்சு அந்த அப்ளிகேஷன் வந்து செக்யூர் இல்லாமல் மாற்றுற நிறைய சினாரியோஸ் இருக்கு. அப்போ இது எல்லாத்துக்கும் ஏன் இதெல்லாம் செக்யூர் இல்லை மெயினாக, என்ன ரீசன் பார்க்க போனால், டெவலப்பர்ஸ், அதாவது வந்து டெவலப்பர்ஸ் வந்து எல்லாம் வந்து மோஸ்ட் வந்து பிஸ்னஸ் ஃபங்க்ஷனாலிட்டி, ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து இது நம்ம கிரியேட் பண்ணுறது வந்து மெயின் பர்பஸ் வந்து ஒரு பிஸ்னஸ் ஃபங்க்ஷன் ஆகணும். அந்த பிஸ்னஸ் ஃபங்க்ஷனாலிட்டி அங்கே ரன் ஆச்சுதுன்றா மோஸ்ட் வந்து எல்லாரும் அடுத்த கட்டம், ஓகே இது ஒர்க் ஆகுது தானே, பெர்ஃபெக்ட், ஓகே வந்துட்டு விட்டுருவாங்க, அங்கே அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டாங்க. ஆனால் அங்கே வந்து செக்யூரிட்டி சம்மந்தமான மெயின் இதில் வந்து கன்சர்ன் பண்ணுறது இல்லை. அதால தான் ஸ்டார்ட்ல இப்போலாம் நடந்துட்டு தான் இருக்குது. பட் இந்த வல்னரபிளான சைடு தான். முந்தியெல்லாம் பெரிய பெரிய கம்பெனிஸ், பெரிய பெரிய பிரீச்சஸ் எல்லாம் நடந்திருக்கு முதல் காலத்துல எல்லாம். நீங்கள் கூகுள் அதில் தேடி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீல்ட், தேடி பார்க்கலாம். அவங்க வந்து என்ன செய்யணும், டெவலப்பர்ஸ் வந்து அந்த செக்யூரிட்டியை பற்றியாக பெருசாக கன்சர்ன் பண்ணுறது இல்லை. அப்படி கன்சர்ன் பண்ணதால அதை வச்சு நாங்கள் சில இருக்குது சில விஷயம், சில சில டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ண டெக்னிக்ஸ் அதை டிஸ்கஸ் பண்ணோம். அந்த டெவலப்பர்ஸ் அதை விட்டு அதை கன்சிடர் பண்ணதால அதை யூஸ் பண்ணி அட்டாக்கர்ஸ் வந்து சிம்பிளாக வந்து ஒரு பெரிய ஒரு அதாவது வந்து ஹேக் பண்ணிடுவாங்க உங்களோட சிஸ்டத்தை, சர்வர்ஸோ என்ன உங்களை ஈவன் உங்களோட மொபைல் டிவைஸ். அப்படி இஃப் யூ லீவ் த டோர் ஓப்பன் அண்ட் ஹேக்கர்ஸ் வில் walk right in, அதாவது வந்து நீங்கள் பாதையில் நீங்கள் திறந்து விட்டீங்கன்னா ஹேக்கர்ஸ் வந்து ஈஸியாக வந்துடுவாங்க. அதாவது நீங்கள் தான், அதாவது டெவலப்பர்ஸ் வந்து நீங்கள் ஃபியூச்சரில் டெவலப்பர்ஸ் ஆகலாம், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஆகலாம், சைபர் செக்யூரிட்டியில் வந்து ஒரு இதாகலாம். அப்போ அப்படியான சந்தர்ப்பங்களில் நீங்கள் அந்த செக்யூரிட்டி வந்து நீங்கள் இதில் டெவலப்பர்ஸ் ஆக போகிறவங்க, கோடிங் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க, இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சு அதுக்கேற்ற மிட்டிகேஷன்ஸ் இருக்குது, அதில் யூஸ் பண்ணி நீங்கள் செக்யூர் கோடிங் இது இருக்கணும், செஞ்சு பார்க்கணும். அடுத்தது வந்து காமன் மிஸ்டேக்ஸ் தட் ஹேக்கர்ஸ் லவ். ஓகே, ஹேக்கர்ஸ் வந்து டெவலப்பர்ஸ் விடுற பிளேயை மோஸ்ட் யூஸ் பண்ணுறது, அதாவது வந்து மோஸ்ட் எந்தெந்த ஹேக்கர்ஸ் விடுற பிளேயால் யூஸ் பண்ணி என்ன செய்வாங்கன்னா அவங்க வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ முதலாவது வல்னரபிலிட்டி வந்ததுன்னா cross site ஸ்கிரிப்டிங். அதாவது வந்து இது என்ன விட இன்ஜெக்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் இன் யுவர் சைட். அதாவது வந்து நீங்கள் ஒரு வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு இடம் உங்களோட யூனிவர்சிட்டி ஒரு வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணுது, அந்த வெப்சைட் நீங்கள் அக்சஸ் பண்ணுறீங்க டெய்லி. நீங்கள் உங்களுடைய லேர்னிங் மெட்டீரியல்ஸை வந்து அக்சஸ் பண்ணுறக்குள்ள, உங்களுடைய ஸ்கூல் வந்து ஒரு ஹோஸ்ட் பண்ணது ஒரு வெப்சைட், உங்களுடைய ஸ்கூல் வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுறது, அதில் ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமோ சில ஸ்கூல்ஸில் இருக்கலாம். அப்படியான இடங்களில் வந்து அந்த இடங்களில் வந்து அட்டாக்கர்ஸ் வந்து என்ன செய்யணும்னா
ஜாவா ஸ்கிரிப்ட் கோட்டை வந்து இன்ஜெக்ட் பண்ணிட்டு அதை வச்சு அட்டாக் பண்ணுவாங்க. அதை பற்றி அவங்க டிஸ்கஸ் டீட்டெயிலாக பார்ப்போம். அது வந்து இங்கே ரியல் வேர்ல்டில் வந்து பாப்பப் ஸ்டீலிங் யூசர் குக்கீஸ் வந்து இப்படியான சில ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து இந்த இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் கோடுகள் வந்து என்ன செய்ய மாட்டா குக்கீஸை வந்து ஸ்டீல் பண்ணும். ஓகே, லொக்காச்சும் குக்கீஸ் இல்லாடா வேறு டீட்டெயில்ஸை வந்து என்ன செய்ய மாட்டா களவெடுக்கணும் உங்கள்ட்ட. அடுத்தது வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன், பிரேக் யூர் டேட்டா பேஸ் வித் மலிஷியஸ் இன்புட். ஓகே, எஸ்கியூஎல்ன்றது தெரிஞ்சு ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ். இது வந்து டேட்டா பேஸில் இது வந்து நாங்கள் டேட்டா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு லாங்குவேஜ். அந்த அதில் உள்ள வளரபிள் அதில் உள்ள பிரச்சனைகளை வச்சு அந்த இதை வச்சு உங்களோட டேட்டா பேஸே வந்து ஒரு மலிஷியஸ் இன்புட், அதாவது ஒரு அந்த நாங்கள் இது ஒரு இன்புட் கொடுக்கணும், ஆனால் நாங்கள் அதை கொடுக்காம வேறு ஒன்றை கொடுக்கறது மூலமாக அதை என்ன செய்யணும்டா வேறு வேறு நாங்கள் இருக்கிற வேறு கேரக்டர்ஸை யூஸ் பண்ணி அதை என்ன செய்யணும்டா ஒரு மலிஷியஸ் இன்புட் கொடுத்து நாங்கள் தேவையான டீட்டெயில்ஸ் எடுத்துக்கொள்கிறது. அதில் வந்து இப்போ ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் வந்து இதில் இருக்கு. நாங்கள் பின்னுக்கு டீட்டெயில்டாக பார்ப்போம் அதை பற்றி. அடுத்தது இன்செக்யூர் ஒத்தன்டிகேஷன். ஸோ பேட் லாகின் லாஜிக்கோ பாஸ்வேர்ட்ஸ் இப்போ நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு வந்து நார்மலாக சிம்பிள் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை கொடுக்குறது. அண்ட் பாஸ்வேர்டை வந்து இப்போ மோஸ்ட் வந்து பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுக்குற பாஸ்வேர்டு வந்து டிரெக்டாக பாஸ்வேர்டாகவே சேவ் ஆகாது. நீங்கள் கொடுக்குற ஒரு பாஸ்வேர்டு மை நேம் சாரி மை பாஸ்வேர்டு ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குறீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து டிரெக்டாக மோஸ்ட் வெப்சைட்டில் வந்து பாஸ்வேர்டாக சேவ் ஆகாது. நிறைய காலத்துக்கு முதல்ல அந்த ப்ராக்டிஸ் இருந்தது. பாஸ்வேர்டு டேட்டா பேஸில் சேவ் பண்ணி போட்டு ரெண்டு இப்போ இந்த யூசர் லாகின் பண்ணி கொடுக்குற பாஸ்வேர்டு பழைய பாஸ்வேர்டு ஓகேண்டா செக் பண்ணும். ஆனால் இப்போ வந்து யூஸ் பண்ணுற டெக்னிக் வந்து ஹேஷிங் டெக்னிக் இருக்குது. அந்த டெக்னிக்கில் வந்து என்ன செய்யணும்னா நீங்கள் ஒரு உங்களை இன்புட்டாக கொடுக்குறீங்க, ஒரு ஹேஷிங் அல்கோரிதம்ஸ் இருக்குது. அந்த அதுக்குள்ள ஒரு இன்புட்டாக கொடுக்கும்போது அவுட்புட்டாக வந்து உங்களுக்கு ஒரு அது ஒரு புரியாத ஒரு நம்பர்ஸ் ஒரு ஹெக்ஸாடெசிமல் ஒரு லிமிட்டட் ஒரு 256 பிட் ஒரு 256 பிட் உள்ள ஒரு சைஸ் உள்ள ஒரு ஹேஷ் ஒரு வேல்யூ ஒரு வேல்யூ அந்த வேல்யூவால் அது செவன் வச்சிருப்பினோம். அது என்னென்னா அந்த பாஸ்வேர்ட்டை அந்த அல்கோரிதம் யூஸ் பண்ணி ஹேஷ் பண்ணிக்கல வர அந்த ஹேஷ் வேல்யூவில் இருந்து திருப்பி நீங்கள் பேக்வேர்ட் பாஸ்வேர்டை வந்து நீங்கள் அதை திருப்பி அந்த அல்கோரிதம் யூஸ் பண்ணி எடுக்க முடியாது. பட் ஆனால் என்ன செய்யலாம்டா ரெயின்போ டேபிள்ஸ் என்ற ஒரு இது ஒரு விஷயம் இருக்குது. அது என்னடா அதில் வந்து நான் பாஸ்வேர்ட்ஸுக்கான ஹேஷ் இருக்கும் அந்த டேபிள்ஸில். இப்போ நீங்கள் அதில் வந்து நீங்கள் சிம்பிள் பாஸ்வேர்ட்ஸ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இப்போ நிறைய இடத்துல வேறு பாஸ்வேர்ட்ஸ் லீக்ஸ் வந்து இதை லீக்டு பாஸ்வேர்டு அந்த மாதிரி இப்போ நிறைய பேர் திருப்பி திருப்பி யூஸ் பண்ணுற பாஸ்வேர்டு எழுதலான்ற ஒரு லிஸ்ட் ஒன்று சில ஆர்கனைசேஷன் வந்து ரிசர்ச் பண்ணி விடுவாங்க. அது என்ன மாதிரி கண்டுபிடிக்கிறேன்னா அவங்க வந்து இப்போ பாஸ்வேர்டு நீங்கள் கொடுக்குறீங்க நேரம் இப்போ EASSWRD அப்படி கொடுக்கும்போது அந்த ஹேஷிங் அல்கோரிதம் யூஸ் பண்ண ஒரு ஹேஷ் வேல்யூ வரும். அது நீங்கள் பாஸ்வேர்டு எத்தனை திருப்பி கொடுத்தாலும் அதே வேல்யூ தான் நாங்கள் வரப்போகுது. அப்போ அந்த ஹேஷ் வேல்யூ எத்தனை இடத்துல இருக்குது அது என்னோடதுன்னு கொடுத்து பார்த்துருப்பேன். அப்போ ரெண்டு ஹேஷும் ஒரே மாதிரி இருக்குது, சரிதான் பாஸ்வேர்டு ஈஸியாக கெஸ் பண்ணலாம். அப்போ பேட் லாகின் அந்த லாஜிக்கில் வந்து சிம்பிள் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணுறது இல்லை ஒரு ஆஹ், வேறு சில விஷயங்கள் சாரி லாகின் லாஜிக் அதாவது வந்து அந்த லாகின் பண்ணுறதுக்கு நீங்கள் பாஸ்வேர்டில் வந்து அப்படி வெரிஃபை பண்ணுறது அந்த மாதிரி ஆப்ஷனில் ஒரு லாஜிக் பிள்ளைகளாலையும் வீக் பாஸ்வேர்ட்ஸாலையும் இந்த மாதிரி இதான் அதான் இன்செக்யூர் ஒத்தன்டிகேஷன் கருதப்படும். அதை வந்து அஹ், அதை வந்து நான் ரைட் லிமிட்டிங் ஓ ஈஸி டு ப்ரூட் ஃபோர்ஸ், அதாவது வந்து ஈஸி ப்ரூட் ஃபோர்ஸ்ன்றா அதான் திருப்பி திருப்பி ஒரே பாஸ்வேர்டை கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்குறது. இப்போ ஹேஷ் வேல்யூ உங்களுக்கு தெரியுமோ இல்லை தெரியுமாட்டா நீங்கள் திருப்பி திருப்பி நிறைய பாஸ்வேர்ட் காம்பினேஷனை ட்ரை பண்ணி இந்த ஹேஷ் வேல்யூ வந்துட்டோன்னா அது மச் என்ன விதான் பாஸ்வேர்டுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதான் ப்ரூட் ஃபோர்ஸ். அந்த திருப்பி திருப்பி நிறைய அஹ், விஷயம் நிறைய திருப்பி திருப்பி ட்ரை பண்ணி இதான் பாஸ்வேர்டு கண்டுபிடிக்க தான் இது ப்ரூட் ஃபோர்ஸிங்னு சொல்கிறது. அடுத்தது வந்து இன்வேலிடேட்டட் இன்புட்ஸ், அதாவது வந்து யூசர் கொடுக்குற இன்புட்ஸை வந்து வேலிடேட் பண்ணாமல் அதாவது செக் பண்ணாமல் இதான் இது சரியான இன்புட் தான் யூசர் கொடுக்குறாருன்றதை கொடுக்காமல் அது கொடுக்குறது என்ன அதை வந்து அலோவ் பண்ணுறது. இந்த சிஸ்டர் அந்த ரிக்வெஸ்ட்டோ என்னது ஒரு கமாண்டை வந்து ரன் பண்ண விடுறது வேலிடேட் பண்ணாமல். அடுத்தது எக்ஸ்போஸ் சீக்ரெட்ஸ் வந்து கீஸோ பாஸ்வேர்ட் இன் சோர்ஸ் கோட், அதாவது வந்து டெவலப்பர்ஸ் வரப்பில் வந்து டெவலப் பண்ணும்போது ஏபிஐ இந்த கீஸ் இருக்கும். கீஸ் வந்து பாஸ்வேர்ட்ஸ் மாதிரி தான் ஏபிஐ கீஸ்ன்னு சொல்கிறது. அந்த கீஸை வந்து என்ன செய்வாங்கன்னா அதை வந்து நாங்கள் செப்பரேட்டாக தான் மெயின்டைன் பண்ணணும். அதை வந்து சில ஒரு அஷ்யூர் மைக்ரோசாஃப்ட் வந்து கீ வோல்ட்னு கொடுக்குறாங்க, அதை யூஸ் பண்ணி அதை வெரிஃபை பண்ணுற அந்த ஒத்தன்டிகேஷனை மட்டும் தான் யூஸ் பண்ணணும். நாங்கள் அந்த கோட்லையோ சோர்ஸ் கோட் ஃபைலில் வந்து பாஸ்வேர்ட்ஸ் அந்த கீ ஃபைல்களை வந்து கீஸை வந்து நாங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கக்கூடாது. ஏபிஐக்கு விசிபிள் ஜிட்கப் யூஸ் பண்ணாங்களே தெரிஞ்சிருக்கும். அந்த சோர்ஸ் கோடோட ரிப்போசிட்டரி அந்த கோட் அதில் வந்து கீஸை வந்து சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ இது சம்மந்தமான நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து ஜிட்கப்பும் பட்டிருக்குது. இப்போ அந்த கீஸை வந்து சேவ் பண்ணியிருக்கணும் நிறைய பேர் அப்படி இப்படி அப்படின்னு.
அடுத்தது வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வந்து ஹியர் when a hacker types malicious SQL code into a form field to access more data or destroy your database. இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் ஸ்ரீனிவாஸ் மை பாஸ்வேர்டு வந்து மை பாஸ்வேர்டு. இப்படி இப்படி இருக்கும்போது என்ன செய்ய வேண்டாம், இது வந்து இதை கொடுக்கும்போது அங்கே என்ன செய்ய மாட்டா, பேக்ரவுண்டில் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்ஸ் வேர் யூசர் ஐடி ஸ்ரீனிவாஸ் அண்ட் பாஸ்வேர்ட் இஸ் மை பாஸ்வேர்ட். இதை சிம்பிள், இது இந்த டெக்னிக்ஸ் இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. பட் இது யூஸ் பண்ணால், சாரி, ஓகே, இப்படி யூஸ் பண்ணிக்கல இந்த குவேரியை செக் பண்ணும். அதாவது வந்து இந்த குவேரியை ரன் பண்ணும் பேக் எண்டில் உள்ள அப்ளிகேஷன். அந்த பேக் எண்ட் வந்து ரன் பண்ணிக்கல இப்படி இந்த யூசர் நேமுக்கும் இந்த பாஸ்வேர்டும் வந்து அதாவது அண்ட் ஆப்ரேட்டர் இருக்கீங்க. ஓகே, அதாவது யூசர் ஐடி ஸ்ரீனிவாஸ், பாஸ்வேர்டு வந்து மை பாஸ்வேர்டு ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் இது வந்து அந்த யூசர்ஸ் அங்கே இருக்குன்னா ஓகே இந்த யூசர் இது பாஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே அவங்கள லாகின் பண்ண விடும். ஆனால் இதை வந்து அட்டாக்கர்ஸ் வந்து எவ்வளோ இதாக யூஸ் பண்ணுவாங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி ஈக்குவல்ஸ் ஒரு இன்வெர்டட் கமா ஓ ஒன் ஈக்குவல் டு ஒன், இந்த சிம்பிளை யூஸ் பண்ணிட்டு இது எப்படி ரன் ஆக போகுதுன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்ஸ் வியா யூசர் ஐடி இஸ் ஈக்குவல்ஸ் டு ஒரு பிளாங்க், அது இது இன்வெர்டட் கமாக்கில் பிளாங்க் ஓ ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன் அங்கால கொலோன் செமிகலான் அண்ட் அங்கால கமெண்ட் கமெண்ட். இது வந்து எஸ்கியூஎல் சின்டெக்ஸில் வந்து இப்படி ஃபார்வர்ட்ஸில் ஸ்டார் போட்டு அங்கே வந்துச்சுன்னா அது கொமாண்ட். ஓகே, கமா சாரி கமெண்ட்டாக வந்துடும். அப்படி கமெண்ட்டாக வரைக்கல இந்த முன்னுக்குள்ள இவ்வளோ விஷயங்கள், அதாவது வந்து செலக்ட் இந்த ஸ்டார் ஃப்ரம் இந்த அப் டு தி செமிகலான், இந்த செமிகலான் வரைக்கும் தான் நாங்கள் கமாண்ட் ரன் ஆக போகுது. அது ரன் ஆகுதுண்டா இங்கே என்னடா ஓ ரெண்டு கமாண்ட் கொடுத்துருக்கேன். அப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்ஸ் வேர் யூசர் ஐடி இஸ் ஈக்குவல்ஸ் டு திஸ் ஒன் ஓ ஒன் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஒன். ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன் என்ன லாஜிக் ஐடியில் படிச்சிருப்பீங்க. ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன் எப்போவுமே ட்ரூ. அப்போ ஓ ட்ரூ. ஸோ ரெண்டு விஷயங்கள், இது 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 யூசர் ஐடி இஸ் ஈக்குவல் டு இது வந்து ஜீரோ, சரி இது ட்ரூ ஃபால்ஸாக இருந்தாலும் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன் அண்டர் ஆப்ஷன் இருந்தால் அது எப்பவுமே ட்ரூ. அப்போ வேர் ட்ரூ. ஓகே, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்ஸ் வேர் ட்ரூ. ஓகே, ட்ரூவாக இருக்கும்போது ஸ்டார் ஃப்ரம் யூசர்ஸ் அந்த யூசர்ஸ் டேபிளில் இருக்கிற எல்லா ஃபீல்டும் எல்லா சம்மந்தமான இதுவும் வந்துடும். எல்லா டீட்டெயில்ஸும் வந்து என்ன ரிப்ளையாக வரப்போகுது. அப்படி ரிப்ளையாக வந்தால் அந்த டேபிளில் வந்து யூசர்ஸ் டேபிளில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர், சூப்பர் அட்மினிஸ்ட்ரேட்டர், மேனேஜர்ஸ், அந்த ஒரு ஹையரார்கி எல்லா டீட்டெயில்ஸும் அந்த டேபிளில் சேவ் ஆகிருந்தால் அவ்வளோ ஸ்டெப் வந்து என்ன உங்களுக்கு அவுட்புட்டாக தரும். அப்போ நீங்கள் அதை வச்சுக்கொண்டு அதில் இருந்தோண்டு யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து ட்ரை பண்ண ஓகே எடுக்கலாம். ஓகே, அப்படி எடுத்துகிட்டு அட்மின் பாஸ்வேர்டு எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் இது அட்மின் பாஸ்வேர்டு அட்மின் யூசர் நேம் பாஸ்வேர்டு எடுத்துகிட்டு அதை வச்சு நீங்கள் அந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு மேக்ஸிமம் கண்ட்ரோல் உங்கள்கிட்ட இருக்க போகுது. இதை வச்சு எடுத்தீங்கன்னா இது என்னடா எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் சொல்கிறது. டாக் டு த டேட்டாபேஸ் லைக் அ ஹேக்கர். அடுத்த விஷயம் போனால் இன்செக்யூர் லாகின். இதை நான் பார்க்காத மாதிரி ஈஸி ஃபார் யூ, ஈஸி ஃபார் ஹேக்கர்ஸ். நீங்கள் ஈஸி பாஸ்வேர்ட் ஈஸியாக இருக்கும். இந்த 1 2 3 4 5 6 இப்படி பாஸ்வேர்ட் ஐ லவ் யூ பிரின்சஸ் ராக் யூ ஏபிசி 1 2 3. ஓகே, நம்பர்ஸ் ஆஃப் யூசர்ஸ், அதாவது வந்து இது ஒரு இதில் ஒரு ரிசர்ச்லேருந்து காண்பது இந்த 1 2 3 4 5 6 இந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணாங்கன்னு நினைக்க 2,90,133 இதில் பாஸ்வேர்டு மேக்ஸிமம் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. பாஸ்வேர்ட் பாப்புலரான பாஸ்வேர்ட்ஸ் வந்து டாப் 10 பாப்புலர் பாஸ்வேர்ட். அது நீங்கள் ஈஸியாக இருக்கும்போது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க ஈஸியாக இருக்குன்னு கொடுத்து வச்சிருக்கீங்க. மோஸ்ட் வந்து இப்போத்த ஜென்ரேஷன் இந்த கொஞ்சம் ஒரு இந்த ஐடி டெக்னாலஜியில் இன்வால்வ் ஆகும் முதல் வந்து இருந்தவங்களோட உங்களோட ஒரு 10 வருஷம் பெரிய ஆட்கள் வந்து அதை வந்து ஈஸியாக பாஸ்வேர்டு இருக்குன்னு பாஸ்வேர்டு தான் பாஸ்வேர்டு அவை வந்து வயசு போனால் ஞாபகம் வச்சுக்க மாட்டோம்ட்டு ஈஸியாக பாஸ்வேர்டை கொடுத்துருங்க. அதே மாதிரி அந்த மாதிரி டிவைஸ் எல்லாம் அவைகள் வந்து என்னோட ஈஸியாக வந்து அட்டாக் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால ஈஸியாக இருக்க வேண்டிய பற்றி ஜென்ரேஷன் பீப்புளும் இது யூஸ் பண்ணுற சான்ஸ் நிறைய இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து பார்க்கணும்னா க்ராஸ் சைட் ஸ்கிரிப்டிங். ஓகே, யுவர் சைட் தேர் ஸ்கிரிப்ட், அதாவது நீங்கள் வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணீங்க, அட்டாக்கர் வந்து அவன் சைட் ஸ்கிரிப்டை வந்து அதில் ரன் பண்ண வேண்டிய. ஓகே, cross site access இதுதான் ஷார்ட் ஃபார்ம் allows attackers to inject malicious JavaScript into your site. அதாவது வந்து இங்கே அங்கே நீங்கள் முதல் பார்த்தது எஸ்யூஎல் இன்ஜெக்ஷன் மாதிரி அதில் நீங்கள் வந்து ஒரு அவங்களுக்கு query-யை வந்து மாடிஃபை பண்ணுறீங்க. இங்கே வந்து நீங்கள் அதுக்கு ஒரு ஒரு ஸ்கிரிப்ட்னா ஒரு ஒரு ரன்னபிள் கோட், ஒரு கோட் ரன் பண்ணக்கூடிய ஒரு கோடை வந்து நீங்கள் இப்போ வந்து ப்ரௌசர்ஸ் வந்து எப்பவுமே ஜாவா ஸ்கிரிப்ட் பேக்ரவுண்ட் அது ஒரு இதுக்கு முதல் ஒரு பர்பஸ்க்காக ரன் ஆகிட்டே இருக்கு. அப்போ அந்த அதை ரன் பண்ணுறதுக்கு அதை ரன்
அதில் ரன் பண்ணக்கூடிய மாதிரியான கோட்ஸை வந்து அது இது வந்துலாம் பயங்கர ஒரு உம், கஷ்டம் இருந்து யோசிச்சு சின்ன சின்ன சேஞ்சஸ் கூட அஹ், பிழையான தகவல்களை தரலாம். அப்போ அதுக்காக வந்து அட்டாக்கர்ஸ் என்ன செய்வாங்கன்னா இதில் மெனக்கட்டு கச என்னென்ன அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு டைப் சாரி எக்ஸஸ் அதாவது வந்து அதை மாடிஃபை பண்ணி அந்த கோட்ஸை வந்து அதுக்கேற்ற மாதிரி சரி அதாவது அந்த கோடை வந்து அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி அது ஒரு ஸ்கிரிப்டாக வந்து செக் பண்ணுவாங்க. இப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அஹ், ஒரு லைக் ஒரு வெப்சைட்டில் போய் உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் என்டர் பண்ணுறீங்களே என்ன வைங்களேன். அப்படி என்டர் பண்ணீங்களே நீங்கள் என்ன சொன்னால் ஒரு ஃபீல்டில் வந்து ஆஹ் ஒரு ஃபீல்டில் வந்து நீங்கள் இந்த கோடையும் சேர்த்து அதில் இன்புட் பண்ணிவிடும். அதாங்க வந்து அங்கே என்னென்னா ஒரு ஒரு ஸ்கிரிப்டாக ஃபைலாக போய் அங்கே சேவ் ஆகுமாங்க. அங்கே டீட்டெயில்ஸ் பதிலாக ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைலாக சேவ் ஆகும். அப்போ என்ன செய்யணும்னா பேருந்து ஒரு யூசர் வந்து அந்த சைட்டுக்கு விசிட் பண்ணுறாரு. அதை விசிட் பண்ணும்போது என்ன செய்யணும்னா இப்போ அதுக்கு பிறகு என்னடா அந்த அந்த கோட் வந்து ஒரு காலம் கோல் பண்ண படிக்கல சாரி அந்த யூசர்ஸ் அந்த சர்வர் யூசர் டீட்டெயில் கோல் பண்ண படிக்கல என்ன செய்யணும்னா அந்த ஸ்கிரிப்ட் ரன் ஆகும். ஸ்கிரிப்ட் ரன் ஆகிக்கல வந்து அது என்ன செய்யணும்னா அந்த ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு இருக்கிற குக்கீஸை ஸ்டீல் பண்ணும். உங்களோட வேறு ப்ரௌசரில் வேறு கண்ட்ரோல்ஸில் வேறு பெர்மிஷன்ஸ் இருந்தால் அதை அக்சஸ் பண்ணும். அப்படியான விஷயங்கள் செய்யும்போது தான் க்ராஸ் சைட் ஸ்கிரிப்டிங். அடுத்தது ஹவு டு அவாய்ட் ஹேக் பி கெட்டிங் ஹேக்ட். ஓகே. அதாவது வந்து செக்யூர் கோடிங் ப்ராக்டிசஸ். இப்போ இது வந்து என்னென்னா நீங்கள் இது கோட் பண்ணிக்கலையே செக்யூர் பாதுகாப்பான வழிகள் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் இந்த முதல் பார்த்த எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனில் வந்து இப்படியான ம், இந்த மாதிரி இன்புட்டுவல் இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னா பாஸ்வேர்ட்ஸுக்கு வந்து டிஃபைன்ட் இருக்குது. நீங்கள் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆனால் சிம்பிள்ஸ் இப்படி இருக்கலாம். நம்பர்ஸ் ஹேபிட்டல் ஸ்மால் லெட்டர்ஸ் இதை தவிர வேறு எது மாதிரி ஒரு சில 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 பேட்டர்ன்ஸ் இருக்குது. இந்த பேட்டர்ன்கள் இந்த ஃபோர்ட் ஸ்லாஷ் ஸ்டார் இதை நீங்கள் பக்கத்து யூஸ் பண்ணலாது அந்த மாதிரி விஷயங்களை அதாவது வந்து அந்த மாதிரி விஷயங்களை வந்து வெலிடேட் பண்ணும் அந்த டேட்டா யூசர் கொடுக்குற இன்புட் டேட்டா யூசர் நேமுக்குள்ள வந்து இப்படி கொடுக்கலாது. யூசர் நேமுக்கேண்டா யூசர் நேமுக்குள்ள லெட்டர்ஸ் நம்பர்ஸ் மட்டும்தான் கரெக்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. யூசர் நேம் பாஸ்வேர்டுண்டா பாஸ்வேர்டுக்குள்ள இந்தந்த கரெக்டர்ஸ் இந்தந்த அலவுட் கரெக்டர்ஸ். இப்போ சில நீங்கள் வெப்சைட் லாகின் பண்ணீங்கன்னா சில கரெக்டர்ஸ் வந்து நீங்கள் அதை என்டர் பண்ண அலோவ் பண்ணாது. பண்ணிட்டு நீங்கள் சர்வ் கொடுத்தீங்கன்னா இந்த பாஸ்வேர்டு இந்த திஸ் கரெக்ட் சப்போர்ட்டட் அப்படின்னு உங்களுக்கு வார்னிங் தரும். அப்போ அப்படியான விஷயங்களை வந்து நீங்கள் அதாவது யூசர் இன்புட்டை வந்து வேலிடேட் பண்ணணும். ஓகே. அதாவது சாரி ஃபாலோ செக்யூர் கோடிங் ப்ராக்டிசஸ் ஃபார் டு ஓகே ஸ்கேன் யுவர் கோட். அடுத்தது வந்து அஹ், முதல் சொன்ன மாதிரி வேலிடேட் பண்ணோம். அடுத்தது ஸ்கேன் யுவர் கோட். உங்களோட கோடை வந்து ஸ்கேனர்ஸ் இருக்குது நிறைய டூல்ஸ் இருக்குது. அந்த டூல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் கோட் பண்ணின கோட் வந்து எந்த ஒரு கமன் அதாவது நான் வல்னரபிலிட்டிஸ் அதாவது தெரிஞ்ச பிரச்சனைகள்ல இருந்து இப்போ சேஃபாக இருக்கா அந்த அந்த வல்னரபிலிட்டிஸ்லேருந்து சேஃபாக இருக்கான்றதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து நீங்கள் கோடை வந்து ஒரு திருப்பி ஒரு நாள் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளாண்டா கோடை ரீட் பண்ணி இதில் இந்த பிரச்சனை இருக்குது இதை இப்படி நீங்கள் ஒரு அட்டாக்கர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்கலாம். யோசிச்சு இப்படியெல்லாம் செய்யலாம்னு சொல்லி ஆஹ், என்ன செய்யணும்டா அந்த கோடை ரீட் பண்ணி அதை திருத்துறதுக்கான வழிகளை எடுக்கணும். அடுத்தது ஈஸி சொல்யூஷன் வந்து அடுத்தது ஹோஸ்ட் செக்யூர்லி. அதாவது வந்து நீங்கள் வெப்சைட் நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் லோக்கலாக இப்போ வேறு பிரச்சனைகள் நிறைய இருக்குது. இப்போ நெட்ஒர்க் அட்டாக் பண்ணலாம் அப்படி அதில் கண்டிங்கன்னா செக்யூரான ஹோஸ்டண்டா இப்போ சொல்லப்போனால் ஸ்ரீலங்காவில் வந்து டயலாக்கோ மொபிட்டல் வந்து உங்களுக்கு வந்து ஹோஸ்ட் பண்ணுற சொல்யூஷன்ஸ் தராங்க. நீங்கள் உங்களோட வெப்சைட்டை அவங்களோட சர்வரில் போய் கொண்டே ஹோஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பே பண்ணணும். அப்படியான இடங்களை இப்போ செக்யூரான இது அமேசான் ஏடபிள்யூஎஸ் அது மாதிரி ஐஷுவர் கூகுள் ஜிசிபி அந்த மாதிரி இடங்களில் ஹோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆனால் அடுத்தது முக்கியமான விஷயம் நீங்கள் பண்ணுற கோடிங் அடுத்தது வந்து கோட்டை வந்து சாரி அந்த ப்ரோ வந்து சர்வர் அந்த சர்வீஸ் வந்து இங்கே ரன் பண்ண போறீங்கன்றது. ஓகே. ஓகே கவினா ஏதாவது கொஷனுக்கு இருந்தீங்கன்னா இந்த இதில் இருந்து கியூஆர் ஸ்கேன் பண்ணிட்டு போடுங்க. மிக்க நன்றி தரிசிகன் அண்ணா. ஆஹ் உங்களுக்கு கேள்விகள் எதுவும் இருந்தா திரையில இருக்கிற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி ஸ்லைடோவில் உங்களுடைய கேள்விகளை பதிவிடலாம். இல்லை என்றால் ஜூம் சட்டிலும் உங்களுடைய கேள்விகளை பதிவிடலாம். தரிசிகன் உங்களுடைய கேள்விகளுக்கு விடையளிப்பார்.
ஃபாத்திமா, ஐடி நம்பர் என்றால் என்ன? உங்களுடைய கேள்வியை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக கேட்க முடியும்? உங்களுக்கு எதுவும் கேள்வி இருந்தா எங்களோட கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி ஸ்லைடோலையும் போடலாம். இல்லாட்டி ஜூம் சேட்லையும் உங்களோட கேள்விகள் இருந்திருந்தா கட்டாயம் கேட்கலாம். தரிசிக்கலாம். உங்களோட இந்த செஷன்ல வெப்சைட் செக்யூரிட்டி பத்தியோ ஆஹ், எதை பத்தி இருந்தாலும் நீங்க கட்டாயம் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். தரிசிக்கணும்னா சில கேள்விகள் வந்திருக்கு. ஓகே. ஒரு மெசேஜ் ஐயா ஃபாத்திமா நல்லா போட்டிருக்காங்க. ஒரு மெசேஜ் வந்து அட்ரஸ் ஐடி நம்பர் சென்ட் பண்ணுங்க. ஓகே. உங்களுக்கு கொஷின்ஸை வந்து மைக்கோட அன்மியூட் பண்ணி கேட்க முடியுமா? நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா? நினைக்கிறேன்னா ஐடி, என்னோட என்ஐசி நம்பர் இல்லாட்டி அட்ரஸ், பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்டு மெசேஜ் வந்தா என்ன பண்ணலாம் அப்படி கேட்கலாம். ஐயா முதல் வந்து அவங்கள அப்படியானவங்களை வந்து முதல் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணாமல் நிறுத்துங்க. ஆஹ் அதான் உங்களுக்கு கொஷின். ஓகே. அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணக்கூடாது. அடுத்த விஷயம் வந்து அது வந்து இப்போ நீங்கள் இப்படியான விஷயங்கள் வருதுன்னா அதுக்கேற்ற பார்ட்டிஸ் இப்போ சொல்ல போனால் நீங்கள் கொஞ்சம் விஷயம் சீரியஸான விஷயம் அப்படியான விஷயம்னா நீங்கள் மேபி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இப்படியான விஷயங்கள் இப்படி உங்களுக்கு திருப்பி திருப்பி டார்ச்சர் இல்லாட்டா திருப்பி திருப்பி மெசேஜ் வந்துட்டு இருக்கு இல்லை கோல்கள் அப்படி இது வந்துச்சுன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் போலீஸில். அதர்வைஸ் நீங்கள் அதை இக்னோர் பண்ணுறது பெட்டர். அண்ட் அந்த நம்பரை பிளாக் பண்ணுங்க. அதான் ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டெப்ஸ். திருப்பி திருப்பி அதே உங்களுக்கு டார்ச்சர் மாதிரி அப்படி இது வந்துச்சுன்னா நீங்கள் அடுத்த போகலாம். இல்லைன்னா ரிப்போர்ட் பண்ணிட்டு பிளாக் பண்ணுறது பெட்டர். வேற அடுத்தது ஆர்த்திகன் அண்ணா, ஆன்லைன் செக்யூரிட்டி பேஸ்டா கம்பெடிஷன்ல செய்யணுமா? ஆஹ் ஆர்த்திகனோட கேள்வியை இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? ஆஹ் நீங்க ஆன்லைன் செக்யூரிட்டி பேஸ்ட் காம்படிஷன்ஸ் செய்யறது நல்லமான்னு கேக்குறீங்களா, இல்லாட்டி காம்படிஷன்ஸ் என்னென்னு கேக்குறீங்களா? ஆர்த்திகன், நீங்க அன்மியூட் பண்ணியும் கேட்கலாம். ஆஹ் அண்ணா இப்ப ஆன்லைன் செக்யூரிட்டி சம்பந்தமா செய்ய வரும் போட்டியில. விலங்குல இந்த ஆஹ் ஆன்லைன் செக்யூரிட்டி சம்பந்தமான இந்த ப்ரொஜெக்ட்ஸா செய்ய வரும். இல்லை இல்லை அப்படி இன்னும் டிசைட் பண்ணல. நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம் உங்களுக்கு அப்படி எதுவும். ஓகே. வேற யாராச்சும் எதாவது டவுட் இருக்கா? இந்த செஷனில் சம்மந்தமாக இது விளங்காமல் எதுவும் கிளியர் பண்ணணும், மியூட் பண்ணி கேட்கலாம். அது பெட்டர். அண்ணா யா சொல்லுங்க. சேலஞ்ச் ஒன் போட்டிருந்தது டேட்டா சயின்ஸ் சேலஞ்ச் யா ஒன். அது என்னது? டேட்டா சயின்ஸா? சேலஞ்ச் ஒன் டேட்டா சயின்ஸ் சேலஞ்ச் இதில் போட்டிருக்கா? இந்த குரூப்ல போட்டிருந்தேன். அது வேறு செஷன் சம்மந்தமானது. ஆஹ் அந்த கேள்வியை நீங்க உங்களோட மென்டர்கிட்ட கேட்கறது பெட்டர் நினைக்கிறேன். ஆஹ் இந்த செஷன் சம்பந்தமா, இன்னைக்கு தர்சி அண்ணா பண்ணின செஷன் சம்பந்தமா உங்களுக்கு ஆஹ்
இன்டர்நெட் செக்யூரிட்டி பத்தி நீங்க எதுவும் விளக்கம் இல்லாம இருந்தா கட்டாயம் இப்பயே கேட்டு தெரிஞ்சுக்கணும். நாங்க முடிவு செய்யற நேரம் கிட்ட நெருங்கிட்டு. ஓகே. வேற யாருக்கும் கேள்விகள்?